அங்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் அர்ஜுனன் இரண்டாவதாக காளகஸ்தி என்று சொல்லும்படியான திவ்யதோ ஸ்தலத்திற்கு அர்ஜுனனோ வரும்படியான வெளியிலே காளகஸ்தி என்பது இப்பொழுது யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் அழகிலே சிறந்ததோர் நகராக அந்த காளகஸ்தி இருக்கிறது அல்லவா சிவபெருமானுடைய ஆலயம். மிகவும் ஒரு புனிதமான ஆலயமாக இருக்கக்கூடியது. காளகஸ்தியில் சென்ற அர்ஜுனன் வழிபாடுகளை செய்யவும் அந்த காளகஸ்தியில் இருந்து யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் முருக பெருமானுடைய இரண்டாம் தல வீடாக மிகொருபடியான திருத்தணியிலே சென்று அர்ஜுனன் வழிபாடுகளை செய்து நேராக யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் நமக்கெல்லாம் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய நகரமாகும் இறங்கி வரும்படியான நமக கேளுமையா ஜனமே மகாராஜன யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் சீரும் சிறப்புமாக சிறந்ததோர் முறையிலே அந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையெல்லாம் மேற்கொண்டு யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் நமக்கெல்லாம் மிகவும் அருகாமையில இருக்கபடியான சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களிலே பஞ்சபூத ஸ்தலம் சொல்லுவார். அந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னி ஸ்தலமாக விளங்கி வரும்படியான திருவண்ணாமலை என்று சொல்லுவார். நினைத்தாலே முத்தியருளக்கூடியவன் அந்த அண்ணாமலையான். அந்த திருவண்ணாமலையை மனதார நினைத்து அண்ணாமலையானே என்று மனதார எங்கிருந்து வணங்கினாலும் சரி அந்த சிவபெருமான் நினைத்தாலே முக்தி அருளக்கூடியவன் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாருமாக காட்சி அளித்து கொண்டு வரும்படியான திருவண்ணாமலை என்று சொல்லும்படியான அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தின் அருகாமையில் சென்று அருணன் அந்த திருவண்ணாமலையிலே சென்று நிற்கவும் அந்த திருவண்ணாமலை என்பது பல யுகங்கள் கடந்தது. வருடலாம் கிடையாது, யுகம் யுகமாக கடந்து இப்ப நடக்கிறது கலியுகம். அதை போன்று பல யுகங்களை கண்டிருக்கபடியானது திருவண்ணாமலை. முந்திய முதலாக கிரேதா யுகம் என்று சொல்லும்படியான யுகத்திலே முதல்ல இருந்தது கிரேதா யுகம். அந்த கிரேதா யுகத்திலே பொன்மலையாகவும் நவரத்தின மலையாகவும் வைரம் போன்று ஜொலித்து கொண்டு இருந்ததாம் திருவண்ணாமலை. இரண்டாவதா ஏன்னா திரேதா யுகத்திலே வாழும்படியான மக்களை 4 பகுதியா பிரிச்சா, காலத்தை 4ஆ பிரிச்சார். அந்த காலத்தில் யாதொரு குறைவொன்றும் இல்லாமல் 4 பகுதியாக பிரித்தார். வாழ்பவர் 4 பேருமே நன்மையாகவே வாழ்ந்தார். தீமை என்பதே கிடையாது, அதர்மம் என்பது கிடையாது. அதனாலதான் கிரேதா யுகம் தண்ணீரே குறைவொன்றும் இல்லாமல் பொன்மலையாகவும் நவரத்தின மலையாகவும் வைரம் போன்று இருந்தது. வாழ்வும் எவனும் தீயவன் கிடையாது, தீயவன கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கிடையாது, பொச்சரிப்பு கிடையாது. இவன் நன்றாக வாழ்கிறானே என்று அகந்த எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் கிரேதாயுகம். அதன் பிறகு திரேதாயுகம் என்று சொல்லும்படியான ஒரு யுகம் பிறந்தது. அந்த திரேதாயுகம் என்று சொல்லும்படியான நாளில மாணிக்க மலையாக இருந்தது. அந்த மாணிக்க மலைனா திரேதாயுகம் தன்னில் வாழ்பவர்களை 4ஆக பிரித்தால் 4இல் 1 பகுதி தீமை, 3 பகுதி நன்மையாக இருந்தது. அதனால அந்த திரேதாயுகம் தன்னில் மாணிக்க மலையா இருக்கு, அற்புதமான ஒரு நிலையில இருந்தது. அதன் பிறகு துபாவர யுகம், பாண்டவர் எல்லாம் வாழ்ந்தது. அந்த துபாவர யுகத்தில் வெள்ளிமலை எப்படின்னா 4ஆக பிரித்தால் இருவர்கள் தீமை செய்பவர்கள், இருபவர்கள் நன்மை செய்பவர்கள். இதை போன்று 3 யுகங்களை கண்டு இப்பொழுது கலியுகம் சொல்வார் 4ஆவது யுகம். இந்த 4ஆவது யுகத்துல 3 பேர் தீமையை தான் புரிவார், ஒருவர் நன்மையை புரிவார். அதை போன்று 4 யுகங்களை கண்டிருக்கும் அடியான அந்த திருவண்ணாமலை இருக்கிறதல்லவா, அந்த திருவண்ணாமலையில அந்த பரம்பொருளாக வெளிவரும்படியான எம்பெருமான் சிவபெருமானோ அர்த்தநாதீஸ்வரராகவும் அந்த அம்மா உமையவள் பார்வதா தேவியுடன் அற்புதமான கோலத்தோடும்
அந்த சிவபெருமானுடைய ஆலயம் அக்னிஸ்தலம் சீரம் சிறப்பமாக சென்று அந்த சிவபெருமானை வணங்கி நிற்கவோ அது பின்னாடி பார்த்தா திருவண்ணாமலையிலே அக்னி ஏற்றக்கூடிய தலம் திருவண்ணாமலை. ஊர் பேரே பாருங்க, திருவண்ணாமலை. அந்த மலை இருக்கிறது அல்லவா, அந்த மலையினுடைய உயரமாகப்பட்டது 2668 அடி உயரங்களையும் 7 ராஜ கோபுரங்களையும் 21 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஒன்றல்ல இரண்டல்ல, 24 ஏக்கர். அந்த 24 ஏக்கர் பரப்பளவுகளை கொண்டிருக்கும்படியாகவும் 7 ராஜகோபுரங்களையும் கொண்டிருக்கக்கூடியது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே சென்று அந்த அர்ஜுனன் வழிபாடுகளை செய்து யாவரு குறைவொன்றும் இல்லாமல் நமக்கெல்லாம் மிகவும் இன்னும் அருகாமல் இருக்கக்கூடியது திருவரங்கம் என்று சொல்லும்படியான புனிதமான ஸ்தலம். எல்லாரும் முனிவர்களே சொல்லிருக்கா, பெரியோர் எல்லாம் சொல்லிருக்கா. ஆதி திருவரங்கம் அனாதி ஸ்ரீரங்கம் என்று சொல்லுவார். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னோடியாக வெளிவருவடியானது திருவரங்கம் என்று சொல்லுவார். தென்பண்ணை நதிகரையின் அருகாமையிலேயே மூலிகையினால் செய்யப்பட்டவர் எம்பெருமான் நாராயணன். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் பகவான் எம்பெருமானுடைய ஆலயத்தில். அதை போன்று புனிதமான ஒரு ஆலயமாகவும் பழமையான ஆலயம். எப்போ உற்பனம்னே சரி தெரியாது, கல்லால் கிடையாது. அந்த எம்பெருமானுடைய சிலை மூலிகையால் செய்யப்பட்டது என்று சொல்லுவார். முனிவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அதை போன்று திருவரங்கம் என்று சொல்லபடியான புனிதமான ஸ்தலத்திலே சென்று ஓடுமடியான தென்மண்ணை நதியிலும் அர்ஜுனன் நீராடி திருவரங்கத்துல வணங்கினார். அந்த திருவரங்கம் என்று சொல்லும்படியான புனிதமான நதியிலும் புனிதமான ஆலயத்திலும் வழிபாடுகளை செய்து இன்னும் நமக்கு ரொம்ப பக்கம் மிகவும் நெருங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த தகுதியெல்லாம் திருக்கோவலூர் என்று சொல்லும்படியான திருக்கோவிலூர்னு சொல்லுவார். கோவில் இருக்கும்படியான அங்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமல் எம்பெருமான் நாராயணன் உலகளந்த பெருமானாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம். முன்காலத்துல மாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லபடியான மன்னன் 14 லோகம் முழுவதும் தனக்கு சொந்தமென்று அகந்தையினாலும் ஆணவத்தால் வாழ்ந்து கொண்டு வந்தான் மாபலி சக்கரவர்த்தி. அந்த மாபலி சக்கரவர்த்தியுடைய அகந்தையை உரைக்க வேண்டும் என்று எம்பெருமான் நாராயணன் மிகவும் கொள்ளையான ஒரு வாமன அவதாரம். வாமன அவதாரத்தை மேற்கொண்ட யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் பகவான் கிருஷ்ணன் எம்பெருமான் நாராயணன் வாமன ரூபனாக வர சின்னஞ்சிறு உருவம், அந்தனர் உருவம். அதை போன்று வரும்படியான வெளியிலே அந்த மாபலி சக்கரவர்த்தியோ அவன் 100 அஸ்வமேதியாகவும் செய்யவோ மாபலி சக்கரவர்த்தி 100 அஸ்வமேதியாக செய்து விட்டிருந்தான். அவன் யாகம் செய்யும்படியான வெளியிலே அந்த யாகமும் செய்யும்படியான வேலை தன்னிலே அந்தனர்களோ பிராமணர்களோ யாராகிலும் ஓடி வந்து தானமோ தர்மமோ கேட்பாரான குறையில்லாமல் கொடுத்தே ஆகும். வேறுபடி கிடையாது. அதை கொடுத்தால்தான் யாகம் என்பது சிறந்ததொரு முறையிலே நடக்கும் என்று பகவான் எம்பெருமான் நாராயணன் குறைவொன்றும் இல்லாமலும் வாமன அவதாரம் கொண்டு செல்லவோம் அசுர குருவாகி விளைவருபடியான சுக்கராச்சாரியர் பார்த்தார். மாபலி வருபவன் எம்பெருமான் நாராயணன், அவன் எதை கேட்டாலும் அழிக்க கூடாது என்று சொல்லவும் மாபலி சக்கரவர்த்தி பார்த்தான். சரி வரட்டும், பார்த்துக்கலாம் என்று மாபலி சக்கரவர்த்தி கூறிக்கொண்டிருக்கவோ வாமன அவதாரத்தோடு பகவான் சென்றார். ஐயா மாபலி சக்கரவர்த்தி, எனக்கு 1 அடி மந்தானம் வேண்டும் என்று எம்பெருமான் நாராயணனோ வாமன அவதாரத்திலே கேட்கவோ மாபலி சக்கரவர்த்தி பார்த்தான். எப்பா உயரமும் குறைவா இருக்க, குள்ளமான உருவம், உனக்கு 1 அடி மந்தானம் போதுமா? 1 அடி என்ன, உனக்கு தாராளமாக 3 அடி மந்தானம் கொடுப்பேன் என்று கூறவும் பகவான் நாராயணன் பார்த்தா. அப்பா பின்ன சத்தியத்தை பண்ண எள்ளு தண்ணியை தடிச்சு சத்தியம் பண்ணுடான். மாபலி சக்கரவர்த்தி பார்த்தா, அப்பா என்கிட்ட எள்ளு தண்ணி கிடையாது, சத்தியம் பண்ற வேணா எடுத்துக்கோ சொன்னான். பகவான் நாராயணன் பார்த்தான், அப்பா என்னுடைய இடத்தில் இருக்கிறது நீ சத்தியம் செய்தால் போதுமென்று
எல்லை எடுத்து மாபலி சக்கரவர்த்தி கரத்திலே வைத்து கமண்டலத்தில் இருக்கபடியான தண்ணி ஊத்த போனார். அவர் தண்ணீரை ஊத்து செல்லும்படியான வெளியில அங்கு யாதொரு உரைவொன்றும் இல்லாமலோ அசுரனின் குருவாக வெளிவரும்படியானவர் சுக்கராச்சாரியார் ஓரி வந்து அந்த கமண்டலத்துடைய துவாரியை மறைத்து விடுறார். அந்த துவாரியை மறைத்து விடவும் ஜலமாகப்பட்டது வெளிவர பகவான் தெப்ப பிள்ளை கரத்திலே எடுத்து சரியாக வரும்படியான அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய இடது கண்ணிலே குத்தவாம். அவருடைய கண்ணிலே தென்படும்படியான வெளியிலே ஒரு கண் குருவோடு சுக்கராச்சாரியார் வெளிவரவாம். ஜலமா மாபலி சக்கரவர்த்தி கரத்தில் விழுந்து பகவானுடைய கரத்தில் விழுந்து அந்த பகவான் எம்பெருமான் நாராயணம் அன்னமாய் ஆதியாய் நின்று கொண்டு 14 லோகங்களையும் பூமி முழுவதையும் கீழுள்ள பாகம் அனைத்தையும் ஒரு பாகமாகுவான். மேலே வானத்தை ஒரு காலானோ 2 காலால் எம்பெருமான் நாராயண உலகம் முழுவதும் விட்டார். 14 லோகம் முழுவதும் அவனுக்கோ சொந்தமாக பாரவாம். நாராயண பக்தன் அப்பா மாபலி சக்கரவர்த்தி 3வது அடி பாதம் எங்க வைக்க வேண்டும் என்று கேட்கவும் என் தலை மீதே வைக்க வேண்டும் என்று அந்த மாபலி சக்கரவர்த்தியோ கூறவும் எம்பெருமான நாராயணன் 3வது அடியாக மாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சமளித்துக் கொண்டிருக்கிறார். திரு கோவலர் என்று சொல்லும்படியான புனிதமான ஒருபடியான தென்பட்டி நதியிலே நீராடி அந்த திருக்கோவில் இருக்கும்படியான உலகளந்த பெருமானை அர்ஜுன வழிபாடுகளை செய்து நரக திருவெண்ணை நல்லூர் என்று சொல்லும்படியான ஒரு புனிதமான அந்த புனிதமான ஆலயத்தில் சிவபெருமானுடைய ஆலயமாம் எம்பெருமான் நாராயணனுடைய ஆலயமாக வைணவத்துக்கும் சைவத்துக்குமாக ஒரே திருத்தவளம் உள்ளதாக இருக்கபடியான ஒரே சிவபெருமானுடைய ஆலயத்தின் வலதுபுறமாகவும் நாராயணனுடைய ஆலயத்தின் இடதுபுறமாக ஒரே ஒரு தீர்த்தகுளம். அந்த தீர்த்த குளம் தண்ணீரே அர்ஜுனனோ நீராடி சிவபெருமானையும் எம்பெருமான் நாராயணையும் ஒரே இடத்துல வணங்கும் திருவண்ணை நல்லூர் சென்றார். அந்த திருவண்ணை நல்லூரிலே சென்று அர்ஜுனன் யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் அவன் வழிபாடுகளை செய்து முடித்து நேரா அங்கிருந்து நேராக ஒன்றுட்டியின் அருகாமையில் இருக்கும்படியான திருவதிகை என்றே சொல்லும்படியான நகரை நோக்கி சென்று முதல்ல தேர் இல்லாமல் பிரம்மதேவன் ரதத்தை ஒட்டமா அமரவோ புனிதமான ஒரு ஸ்தலம். வடிவோடு இருக்கபடியான ஆலயத்தில் சென்று நேராக பல ராஜ்யம் பல கடந்து கொண்டோம். அதன் அருகாமையே சென்று கொண்டோம். எல்லாரும் சொல்லுவா தென்னை உருகும் தென்னை பெருகும் சொல்வா. தென்பனை நதி இருக்கிறதால அதனுடைய பேரும் புகழ் சொல்லுவோம். ஒரு வெண்ணையாகப்பட்டது உருகும். வேனலப்பட்டா வெண்ணெய் உருகும். அந்த வெண்ணெய் என்பது உருகுவதற்கு முன்னாக தென்பெண்ணை நதியிலே வெள்ளம் என்பது வருமா? எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் யாராலும் சொல்ல முடியாமல் இந்த தென்பெண்ணை நதி என்று ஓடுபடியான புனிதமான நதி நமக்கெல்லாம் மிக அருகாமல் இருக்கும். அந்த புனிதமான நதிகளிலும் பல இடத்திலே நீராடி அர்ஜுன பாண்டியர்கள் ஆட்சி செய்யபடியான மதுரை வரியை சென்று சேர்ந்தார். அந்த மதுரை வரியில அர்ஜுனன் செல்லும்படியான வெளியில அந்த மதுரை வரியை ஆட்சி செய்து வரும்படியான பாண்டிய மகாராஜ் அந்த பாண்டிய மகாராஜனுடைய மகளாக விளங்கி வரும்படியான நம்ம சித்திராங்கதையை கண்டவுடனே அர்ஜுனோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மடந்திரு மகளொடுத்த மையினால் வடிவமும் தமனம் போக பொழுது பிடி மனவினால் மதன் பூசலினால் விருதடும் பூபவாளி உடத கொடும் பொன்பாயினால் ஊசியுடரையும் நெறிதல் என்று ஊரா ஊர விழிதுயிலா விசையனும் அவ்விதும்
அந்த சித்ரா கதைக்கும் சீரும் சிறப்புமாகவும் சிறந்ததோர் முறையில பப்பர வாகன் என்று சொல்லபடியான அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த அம்மா யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் பப்பர வாகனை பெற்றெடுக்கவும் அந்த மதுரை வதியிலிருந்து யாதொரு குறைவொன்றும் இல்லாமல் அர்ஜுனன் மீண்டும் யாத்திரையெல்லாம் மேற்கொண்டு செல்லவும் சேது தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனனோ மீண்டும் தீர்த்த யாத்திரையாக மேற்கொண்டு ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்திலே இருக்கும்படியானது அருகாமையிலே சேது தரிசனம் இருக்கிறது அல்லவா. சேது தரிசனம் புரிய வேண்டுமென்று அர்ஜுனனோ செல்லும்படியான வெளியிலே அந்த சேது தரிசன இடத்துல அர்ஜுனனுக்கு அகந்தை வர ஆரம்பிக்குதான். என்னன்னா அந்த திரேதாயுகம் தன்னில் ராமபிரான் வாழ்ந்தார். உறைவன்றம் இல்லாமல் அங்கு வரும்படியான ராமபிரானோ 70 வெள்ளம் சேனைகளை வைத்து சேதுபந்தனை கட்டணம். 70 வெள்ளம் குரங்குகளை வைத்து ஆஞ்சநேயரையும் குரங்களுடைய துணைகளை வைத்து 70 வெள்ளம் சேனைகளை வைத்து அந்த ராமபிரான் சேதுபந்தனத்தை கட்டினார் அல்லவா. நான் ஒருவன் மட்டும் இருந்திருந்தால் என் கரத்திலே இருக்கும்படியான வெள்ளை வளைத்த நாணியினை ஒட்டி நானே சேதுபந்தனத்தை கட்டியிருப்பேன் என்று அர்ஜுன சேதுபந்தனத்தை கிட்ட இவன் பெருமையாகவும் புகழ்ச்சியாகவும் பேசிக் கொண்டிருக்கவும் அதே இடத்தில் வயதான குரங்கு கொண்டு ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்தார். ஆஞ்சநேயருக்கு அர்ஜுனன் என்று தெரியாது, அர்ஜுனனுக்கு ஆஞ்சநேயர் என்று தெரியாது. ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துருச்சு. அர்ஜுனன் சென்றது காவிகாமலத்தை அணிந்து கொண்டு ஒரு முனிவனை கொண்டு. என்னடா ஒரு முனிவன் ஒளிவந்த நம்முடைய ராமனை பற்றி இழிவாக பேசுகிறானே, ராமா ராமா என்று கூறிக்கொண்டு ஆஞ்சநேயர் ஒளிவந்தார். அடே முனிவனே, உன்னால் சேதுபந்தனம் கட்ட முடியுமா? நீ கட்டும்படியான சேதுபந்தனம் நான் குதித்தால் தாங்குமா என்று ஆஞ்சநேயர் கேட்டார். மனதில் ராமபிரான மனதில் நினைச்சிட்டு கேட்டார். அந்த ராமபிரானை மனதிலே வைத்துக் கொண்டு கேட்கவும் ஆஞ்சநேயர் சொல்றார் ராமனை மனதில் நினைச்சிட்டு. அர்ஜுனன் நினைச்சா தன் மீது கொண்ட நம்பிக்கையினால அகந்தையில சொல்றான் என்னால் முடியும், என்னால் முடியும். அந்த சொல்லு மட்டும் எப்பவுமே சொல்லக்கூடாது. என்னால் நான் என்று நம்மளுடைய வாயிலிருந்து வருமானால் அது ஒரு தவறான வார்த்தை, தாராளமா சொல்லலாம். என்னால் சொல்லக்கூடாது, நம்மால். வழுமடியான காலத்தில் நம்முடைய வீடு, என்னுடைய வீடு சொல்லக்கூடாது. நம்முடைய வீட்டுக்கு வாங்க, ஒருவேளை உணவருந்து விட்டு சொல்லுவோம், அந்த மாதிரிதான் சொல்லணும். அதை போன்று அர்ஜுனன் எப்படி சொல்ற என்னால் முடியும் என்று கூறவாம். அந்த அர்ஜுனன் வளைத்து வெள்ளை வளைத்து நாணியை விட்டு சேதுபந்தனம் கற்ற இலங்காபுரி வரையிலும் அந்த இலங்காபுரி வரையிலும் சேது பந்தனத்தை கட்டி முடிக்கவா அந்த ராமபிரானை மனதில் நினைத்து கொண்டு ராமா ராமா சீதா ராமா ஜானகி ராமா ரகுல ராமா என்றோ அந்த ராமனுடைய நாமத்தை கூறிக்கொண்டு ஒரு அரச மரத்து மேலே ஏறி ஆஞ்சநேயர் கொடுத்தார். சேதுபந்தனம் எல்லாம் பொடி பொடியாக தூசியாக பறந்து சென்றலாம். அர்ஜுனன் பார்த்தா என்னடா இது சேதுபந்தனம் பறந்துடுச்சு என்று அர்ஜுனன் கோபமாக நின்று கொண்டே இருக்கவா இந்த முறையிலே நானும் சேதுபந்தனத்தை கட்டுவேன். நான் சேதுபந்தனம் கட்டும் வேலையிலே நீ இந்த சேதுபந்தனத்தை உடைப்பாயானால் நானோ மாண்டே மடிவேன் என்று அர்ஜுனன் மீண்டும் சேதுபந்தனத்தை கட்டவா குரங்காக ஓடி வந்து மீண்டும் ராமன் நினைச்சு ஆஞ்சநேயர் குதிக்கிறார். சேதுபந்தனம் உடையும் போது அர்ஜுனன் பார்த்தான் சேதுபந்தனம் உடைஞ்சிருச்சு. நாம் ஆண்டு மடிய வேண்டும் அல்லவா என்று அர்ஜுனன் சிதையை ஒட்டுபடியான வெளியிலே பகவான் கிருஷ்ணன் பார்த்தான். அர்ஜுனன் ஆண்டு மடிய விட முடியுமா? அர்ஜுனனும் முடி பக்த, நம்ம வணங்குறவன். ஆஞ்சநேயரும் நம்மை வணங்குவோம். இருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் வயதான முனிவர் கொண்டு வந்தான். அர்ஜுனா, எனக்காக ஒரே ஒரு முறையாக இப்பொழுது நீ வெள்ளை வளர்த்து ஆணி குட்டி சேதுபந்தனம் கட்டணும், அந்த குரங்கு குதிக்க வேண்டும். இப்போது உடையலனா தாராளமாக நீ மாண்டு வடிய வேண்டும் என்று கூறவும் இப்ப ஆஞ்சநேயருடைய மனதில் அகந்து வந்துருச்சு. பகவான் நான் சொல்றாரு, அர்ஜுனா உன்மாமன் பகவான் கிருஷ்ணன் நினைச்சு சேதுபந்தனம் கட்டுடான்னா பகவானே வந்து இப்ப அர்ஜுனுடைய மனதில் இருப்பது பகவான் நாராயணன்.
ஆஞ்சநேயர் மனதில் ராமன் சென்று விட்டார். 2 முறை நாம் எடுத்தோம் அல்லவா? இப்பொழுது என்னால் முடியும் என்று என்னால் ஆஞ்சநேயருடைய மனையில் இப்ப வந்து அர்ஜுனன் சொன்னது என்னால் உழைத்து சேதுபந்தனை கட்ட முடியும் முதலில். இப்ப ஆஞ்சநேயருடைய மனதில் என்னால் உழைக்க முடியும் என்று அகந்தையோ மனதிலே அனுபவம் வரவும் அர்ஜுனன் பிள்ளை வளர்த்து ராணியை மூட்டி மறுபடி சேதுபந்தன். ஆஞ்சநேயர் சென்று மேலிருந்து குதிக்க முடியாத வேளையில் ராமனுடைய நாமத்தை சொல்வது. அவர் குதிக்க முடியாத வேளையில் சேதுபந்தனம் முடியாமல் இருப்பதற்காக பகவான் கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை விடுத்து தாங்கி பிடிச்சுட்டான் சேதுபந்தனத்தை. அந்த சேது வந்தனத்திலே அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கவோ ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா ராமனை காட்டும் இவன் செல்றவரா என்று ஆஞ்சநேயர் இவனை கொள்ள வேண்டும் என்று ஒளிவரவா பகவான் கிருஷ்ணன் அங்கு தன்னுடைய உருவத்தை மாற்றி ஆஞ்சநேயரை கண்ணில் பார்க்கிறப்ப ராமனாக தென்பட்டார். அர்ஜுனுடைய கண்ணிலே கிருஷ்ணனாக அவதாரமாக தென்பட்டார். அதனால் அந்த சேது தரிசனத்தில் பகவான் எம்பெருமான் நாராயணனுக்கு கன்றிய வெங்கலம் முதலோர் களத்தினால் வீழ கவிகுல நாயகன் இதயம் கலங்கி வீழ ஒன்றுபட மரம் ஏது உதவி ஏழும் உறவிடும் சரத்தோடும் ஒரு வீரன் துன்று எழுவது வெள்ளம் குரங்கு சேனை சூழ்ந்தபோதும் வாழ்த்ததிரு துணைவனோடும் சென்ற வழி இன்றளவும் துளினாரோம் சேது தரிசனம் செய்தானே. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் ஆட்சியளித்ததால அந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு ராமனுக்கும் ராமகிருஷ்ணன் என்று சொல்லும்படியான பேர் ராமேஸ்வரத்துல பகவானுக்கு. பகவான் கிருஷ்ணன் பார்த்தார், ஆஞ்சநேயா இனிவரும் காலத்தில் அர்ஜுனுடைய ரதமுடி கம்பத்திலே வர வேண்டும், அர்ஜுனனை பாதுகாக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் ஆஞ்சநேயத்திலே கூறவா. ஆஞ்சநேயர் பார்த்தார், ஏன்னா அர்ஜுனுடைய ரதமுடி கம்பம் ஆஞ்சநேயர் மேலே பறக்கக்கூடியது. அந்த ஆஞ்சநேயருடைய ரதமுடி கம்பமாக வருவேன், இந்த அர்ஜுனனை பாதுகாப்பேன் என்று கூறவா பகவான் துவாரைக்கு போறார். இந்த பகவான் விஷ்ணு துவாரைக்கு செல்லவா எம்பெருமா நாராயணனை நினைத்து கொண்டோம். அது ஒரு வருட காலம் தீர்த்த முடியும். முடியணும்னா எங்க போய் முடியணும்? துவாரகை உரிக்கு செல்ல வேண்டும். அந்த துவாரகை உரி நோக்கி அர்ஜுனனோ செல்லும்படியான வெளியில பகவான் கூறியது போன்று ஒரு முனிவனை போன்று சிவபெருமானுடைய ஆலயத்திலும் பழமையான அரசமரத்தடியிலே அமரவும் அந்த துவாரகையில் வாழக்கூடியான யாதவ மக்கள் எல்லாம் ஓடி வந்து வணங்குறார். ஏதோ ஒரு முனிவர் வந்திருக்கார், நவைவாகி வந்திருக்கார், முக்காலங்களையும் உணர்ந்தவர், அவர் எதை சொன்னாலும் நடக்கும் என்று அந்த யாதவ மக்கள் எல்லாம் அர்ஜுனனை வணங்குறார். இந்த செய்தியாகப்பட்டது பலராமருக்கு தெரிய வரவும் பகவான் அடிச்ச கிருஷ்ணா, நம் தங்க சுபத்ராதேவி இருக்கிறாள் அல்லவா, அவள் கன்னிகா மடத்தில் இருக்கிறாளே, அழைச்சிட்டு வா சொன்னான். ஏன்னா அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செல்லும்படியான வெளியில துரியோதனுக்கும் அந்த அம்மா சுபத்ராதேவிக்கு பரியத்தை போட்டான். பரிய போறப்ப அந்த அம்மா சுபத்ராதேவி பகவான் கிட்ட வந்தது, அண்ணா என்னால துரியோதெல்லாம் திருமணம் பண்ண முடியாது, அர்ஜுனனையே நான் மனதார நினைச்சிட்டு வரேன். சின்ன வயசுல இருந்து என்ன சொன்னேன், நம்ம அத்தை பிள்ளை அர்ஜுனனை தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்ப சொல்லிட்டு என்னை சின்ன வயசுல இருந்து ஆசை காட்டி வளர்த்துட்டீங்க. இன்னைக்கு நான் பெருசாகி மங்கை பருவம் அடைந்த பிறகு துரியோதனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் நியாயமா, நீங்கள் சொல்வதெல்லாம் தர்மமா என்று பகவான் கிட்ட முறையிட்ட. அம்மா நான் என்ன பண்றது, சரி ஒரு எப்படியா இருந்தாலும் ஆசைப்படி அர்ஜுனனுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன் என்று பகவான் கிருஷ்ணன் கன்னிகாமணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த அம்மா கன்னிகாமணத்தை வைத்திருக்கார். பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் சுபத்ரா தேவியமாக அர்ஜுனன் இருக்கும்படியான இடத்துக்கு வரவும் பலராமர் ஓடி வந்து படாரு காலில் விழுந்துறார். அர்ஜுனன் பார்க்கிற, என்னடா இது கொடுமை, பலராமர் நம்மை காட்டிலும் வயதில் பெரியவர், பலத்தில் சிறந்தவர், இவர் ஓடி வந்து பாதத்தில் விழுகிறாரே என்று பகவான் பார்த்த கிருஷ்ணா, அண்ணைய பாதத்தில் விழலாமா, என்னோட வயசுல தெரியுமே விழலாமா என்று கேட்டா பகவான் பார்த்தா, அர்ஜுனா நீ மரியாதையா முன்னாடியே சொல்லிருக்கலாம், என்ன கேட்ட என்ன, நான் அர்ஜுன என் காலத்துல என் பாதத்தில் விழாத மாமா சொல்லியிருக்கிறான், அதை விட்டுட்டு நீ போய் இப்ப போயிட்டு ஐயா பலராம சக்கரவர்த்தி நான் முனிவன் கிடையாது அர்ஜுனன் என்று கூறுவா, யாரா காலை பிடிச்சி கீழே அடிச்சுருவோம். அண்ணன் என் அண்ணன் இருக்கிறான், பெரிய கோபக்காரன், எப்ப பாரு யாரா சண்டைக்கு வந்தாலே
என்கிட்ட சண்டைக்கு வந்தாலே கோபப்படுறவன். இன்றைய தினத்தில் நீ பொய் உரித்து முனிவனாக இருக்கிறாய் என்று என்னண்ணன் பலராமருக்கு தெரிய வருமான உன் நிலை என்னாங்க எடுக்க முடியாது கிருஷ்ணா. அர்ஜுனா, என் அண்ணன் வருவான், உன்னுடைய பாதத்தை பிடித்து ஆகாய மார்க்கமாக தூக்கி எறிஞ்சு ஒரே பெரிதான். அர்ஜுனா, இன்னைக்கு செத்தே விடுவேன். உண்மையாக மாண்டு மடியாமல் இருக்க வேண்டுமானால் அர்ஜுனா எதுவும் சொல்லாது, நீ மட்டும் வர கொடுத்துட்டு கம்முறான்ட்டான். பலராமருக்கு அர்ஜுனா ஆசை கொடுக்குறான், ஐயா நல்லா இருக்கும், சேமமா இருக்கும். அந்த அம்மா சுமித்ராலே ஓடி வந்து பாலத்தில் விழுந்தவனாயிரம். இவன் எப்படி வர கொடுக்குறான், அம்மா நல்லபடியா திருமணம் பண்ணி பிள்ளைகளும் குட்டியமா சந்தோஷமா வாழ்க்கையம்மா சொல்லிட்டு இவன் வர கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் பாருங்க. எப்படியா இருந்தாலும் என்னதான் கல்யாணம் பண்ண போற, பிள்ளை குட்டிகளோடு கல்யாணம் பண்ணி நல்லபடியா குழந்தை பெற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு வரம் கொடுக்குறான். கணவனுடைய பாதத்தில் விழுந்தவனுங்கிறாயே, நல்லபடியா சந்தோஷமா பிள்ளையை குட்டியமா விட்டெடுத்து ஆனந்தமா வாழக்கூடிய அம்மா சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். பலராமர் பார்த்த, கிருஷ்ணா நீவா முனிவனுடைய பாதத்தில் விழுந்தவனுக்கு. கிருஷ்ண கூட்டா அர்ஜுன் பார்க்கிறா, மாமா இந்த 14 லோகத்தில் வாழ முடியாது, யாரு வேணாலும் என் காலம் எவர் ஓடி வந்து பாதத்திலே விழுந்தாலும் தாராளமா விழுந்த கம்மன் இருப்பேன். மாமா நீ ஒருவன் ஓடி வந்து என்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்குவாய், ஆனால் நான் அன்னைக்கே செத்துடுவேன். ஏன்னா நீ செய்திருக்கபடியான பாவம் எத்தனை பேர்கிட்ட அம்மா பாவம் வாங்கியிருப்ப. எல்லாரும் தப்பு பண்ணுவான், ஏதோ ஒரு தப்பு பண்றப்ப எல்லாரும் போறப்ப சொல்லிட்டு போடுவான், கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு போடுவான். கோவிந்தா உனக்கே அர்ப்பணம் சொல்லிட்டு போவார். ஆனால் செய்யும்படியான தவறுகள் பகவானுக்கும் பங்கு உண்டு. நீ என்ன கொடுமை செய்தாலும் சரிதான். ஒரு திருட போவான், கிருஷ்ணா இந்த திருட்டுல உனக்கும் பங்கு இருக்குது, கிருஷ்ணா இது உனக்கே அர்ப்பணம் என்று சொல்லிட்டு வந்தானா கிருஷ்ணனுக்கு பங்கு போய் சேரும். அதை போன்று கிருஷ்ணா நானே எத்தனை முறை எத்தனையோ தவறுகளை செய்யும்படியான வேலையில கிருஷ்ணா அர்ப்பணம் என்று சொல்லிட்டு போகும். எல்லாரும் சாப்பிட போட்டு சொல்லிட்டு போகலாம் தாராளமா. ஒருவேளை உணவு வாயில் எடுத்து வைக்கிறப்ப கிருஷ்ணா இது உனக்கே அர்ப்பணம் என்று உணவு அருந்துவோம். ஆனால் அந்த எம்பெருமா நாராயணன் பார்ப்பான், என்னடா இது நம்மை மனதிரானே என்று அவனுடைய பசியார மனதார மனதில் சந்தோஷம் எடுக்கும். காலையில் எழுந்தவுடன் கோவிந்தா என்று அழைப்போம்னா பகவான் பார்ப்பான், என்னடா இது நம்ம யாரும் அழைக்கிறானே, எழுந்தவுடனே அழைக்கிறானே என்று ஆனந்தத்தடந்து பகவான் துணையாக வருவான். உறங்கும் போதும் உண்ணும் போதும் எழுந்திருக்கும் போதும் பகவானுடைய நாமத்தை சொல்வது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை போன்று மாமா அல்லும் மகளும் உன்னுடைய நாமத்தை நான் விரும்புகிறோம். இன்றைய தினத்திலே ஓடி வந்து என்னுடைய பாதத்தில் வந்து விடலாமா என்று அர்ஜுனன் கேட்கும்படியான நிலையில பகவான் கிருஷ்ணன் பார்த்தா, அண்ணா முனிவர் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு, சாப்பிட்டாரும் தெரியல, நல்லபடியா சாப்பாடு போன அடிச்சுட்டு போன சொல்லிட்டு ஐயா முனிவர் வாங்க 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 சொல்லிட்டு பகவான் அடிச்சுட்டு போயிடுறான். இந்த பகவான் அழைத்து செல்லும்படியான நிலையில் அர்ஜுன் பார்த்தா, மாமா எப்படியோ என்னை காப்பாற்றிட்டு இருப்ப. பகவான் கிருஷ்ணன் பார்த்தா, அர்ஜுனா நீ மட்டும் அர்ஜுனன் என்று என் அண்ணனுக்கு தெரியுமானால் என்னால் என்ன 33 கோடி தேவர் வந்தாலும் யாராலும் காப்பாற்ற முடியாது. துவாரிகபுரியிலே உனக்கு தகனம் தாராளமா நடக்கும், உன்னுடைய உடலில் இருந்து தாராளமா சாம்பலா போயிடும். பகவான் சொல்றப்ப அர்ஜுனுக்கு பயமா இருக்கு, என்னடா வேலியில போறவனான வேட்டில எடுத்து விட்டது போல பழமொழி சொல்லுவான். வேலியில போறவனா அது மட்டும் எங்கன்னா வேலையில மேஜரி போயிருக்கு, வேட்டில் எடுத்து உள்ள விட்டு குத்துதேவ குடையதே சொல்லிட்டு அந்த ஓனாவை பழி போடுவான். அது போன்று மாமா நான் எங்கனா தீர்த்த யாத்திரை போயிட்டு எங்க நாடு இந்திர வருஷத்துக்கு நான் எங்கனா போயிருப்பேன். அதை விட்டுட்டு கிருஷ்ணா நீ வந்து என்ன சொல்ற, அர்ஜுனா தீர்த்த யாத்திரை போயிட்டு முடிகிறப்ப நேரா துவாரிக்கு வந்து உனக்கு தீர்த்த யாத்திரை நல்லபடியா முடியும்டா சொன்னேன். இப்ப நான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற என் உயிர் யாரு பாதுகாக்கிறது கேட்டா அர்ஜுன். பகவான் பார்த்தா, அர்ஜுனா நான் இருக்கிற கவலைப்படாத, நான் பாதுகாக்கிறேன். வாயால சொல்லிட்டு கொண்டு போயிடாத. இந்த பலராமர் எப்போ வருவாரோ, எப்ப என்ன அடிப்பாரோ, நான் எப்பொழுது மாண்டு மடிவேனோ மாமா எனக்கு பயமா இருக்குது. எனக்கு துணையா எப்பொழுது இருந்தால் அழைத்த குரலுக்கு வர வேண்டும் என்று அர்ஜுனன் சொல்லவா. பகவான் கிருஷ்ணன் பார்த்தா, கவலைப்படாத அர்ஜுனா, எப்பொழுது கூப்பிட்டாலும் வருவேன் என்று அர்ஜுனன் கொண்டு போய் கன்னியாகுமரத்தில் வர்றான். பலராமர் என்று சொல்லு, நான் தங்கை சுபத்ரா தேவிக்கு தோஷம் இருக்கு, அந்த தோஷமெல்லாம் நீங்க வேண்டுமானால் இந்த முனிவருக்கு பணிவிடை செஞ்சால் நீங்க சொல்லுங்க. அதனால அர்ஜுனனும் அந்த அம்மா சுபத்ரா தேவியும் கன்னியாகுமரத்தில் விட்டுட்டார். நெருப்பையும் பஞ்சு பக்கத்துல விடுற மாதிரி. அந்த அர்ஜுனன் எப்பொழுது பெண்ணாசை பிடித்தவன், பாரதத்துல 2 பேர் பெண்ணாசை பிடிச்சது.
பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன். ஒரு ஆலயத்திலே எந்த இடத்துல ஒரு சிலை இருந்ததுன்னா அந்த சிலை பெண்ணா ஆனா என்று அந்த ஆடை விலைக்கிட்டு பார்க்கிறோம். ரெண்டு பேருமே பகவான் கிருஷ்ணனாக இருந்தாலும் சரிதான், கடவுள் சொல்லுவோம் அவனுடைய அவதாரம், அதனுடைய நோக்கம். அதை போட்டு அர்ஜுனன் சிலையை தூக்கிட்டு பார்ப்பான். மாமா இது ஆம்பளை சிலை பழக்கத்தை சொல்லிட்டு அர்ஜுன் கம்முன்னு போகும். அதை போன்று பெண் மீது ஆசை கொண்டவன் அர்ஜுன். ஒன்றா ரெண்டா அர்ஜுன் எத்தனை திருமணம் பண்ணுவான் தெரியுமா? குறை ஒன்றும் இல்லாமலோ கன்னியாமடத்துல இருந்தா அந்த அம்மா சுத்ராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு வந்து கேட்க ஆரம்பிக்க. ஐயா முனிவரே, பார்ப்பதற்கு பல புனிதமான ஸ்தலங்களில் சென்றது போன்று தெரிகிறது. நீங்கள் எங்கிருந்து உங்களுடைய புனிதமான ஸ்தலத்தை ஆரம்பித்தது? முதல் ஆரம்பிச்ச இடம்னு கேட்டாம்மா. நான் முதலில் ஆரம்பித்தது இந்த வருஷம் சொல்லிவிட்டா. ஐயா இந்த வருஷமா? எங்கள் அத்த மக்கள் ஐவராஜாக்களை உங்களுக்கு தெரியுமா? அம்மா இப்பதான் கரெக்டான சரியான இடத்துக்கு வந்திருக்கிற அர்ஜுன் மனசு நினைக்கிறான். இவ்வளவு நாளா வாழ்க்கை ஒரு நாளாகிலும் அர்ஜுன் எங்க இருப்பா சொல்லிட்டு கேட்பாளா, நம்ம பத்தி அதெல்லாம் கேட்பாளா சொல்லிட்டு பார்த்தோம். இன்றுதான் வாய் திறந்தால் என்று அர்ஜுன் பார்க்கிறான். அம்மா அத்த மக்கள் ஐவராஜாக்களை தாராளமாக எனக்கு தெரியும். அந்த அம்மா சுந்தராதேவி பார்த்தது. ஐயா அப்படின்னா எங்களுடைய மூத்த மாமன் தர்ம மகாராஜன் சேமகானா அவர் மாதம் மும்மாறி ஒழிய செங்கோல் வழியாத ஆட்சியினை தன்னுடைய சகோதரர்கள் துணையினாலும் அந்த அம்மா தர்மதாரியுடைய கிருபையினாலும் நல்லபடியா இருக்க, சேமமா இருக்க. ஐயா எங்களுடைய இரண்டாவது மாமன் பீமசேனன் நடந்தாடா. ஆனா போமா, அந்த பீமனுக்கு ஒரு குறை இருக்குது. 3 வேளை சாப்பாடு எப்ப வேணாலும் கிடைக்கும். 3 வேளை என்ன கண்டாலும் சாப்பாடு. வடபாயாசத்தோடு வேண்டுமா, அப்பளம் பொரியல் என்ன குறை இல்லாமல் அமிர்தங்களும் ஆகாரங்களும் அந்த பீமனுக்கு கிடைக்குது. சண்டை செய்ய முடியலையா? சண்டை செய்ய ஆள் கிடையாது. அந்த பீமன் கஷ்டப்பட்டு இருக்கா. யாரா சண்டை செய்ய வாங்குடா, சண்டை செய்ய வாங்குடா சொல்லிட்டு ரொம்ப நாளா அவரு கஷ்டப்பட்டு யார் யாருக்கிட்டோ சண்டைக்கு போய் கேட்கிறாரு. யாரும் சண்டைக்கு வர மாட்டா பீமனுக்கு. பீமனுக்கு பிடித்தது 2, ஒன்று சண்டை, இன்னொன்று சாப்பாடு. ஆனால் இன்றைய தினத்தில் சாப்பாடு கிடைக்குது, சண்டை செய்ய ஆள் கிடையாது. சண்டைதான் குறை என்றே குறவாம். மற்றபடி உன்னுடைய மாமன் பீமசேமமா இருக்கிறார் என்று அர்ஜுனன் ஒருவடியான வெளியிலே அந்த அம்மா சுத்ராதேவி கூற வர அர்ஜுன பார்க்கிறார். நம்ம பத்தி தான் கேட்பா. 3வது நாம அல்லவா நம்மை பத்தி சுபத்ராதேவி முனிவர் உருவத்தோடு அர்ஜுனன் அகந்த கொண்டோ. எங்க மாமன் 4வது மாமன் நகுல நல்லா இருக்கிறான்னு சொல்லிவிட்டா. அர்ஜுனுடைய மூஞ்சி வாடி போயிடுச்சு. முகம்பாடி, அம்மா உங்க மாமன் நகுலன் நல்லாதான் இருக்கார், சேமமா இருக்கிறார் என்று அர்ஜுனன் கூறவும் அந்த அம்மா சுத்ராதேவி பார்த்தது. ஐயா எங்களுடைய 5வது மாமன் சகாதேவன் சேமதானா. அம்மா உங்க மாமன் சகாதேவன் நல்லபடியா இருக்கிறான். அர்ஜுனன் பத்தி கேட்கற சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு கவலை. என்னை விடுத்து என் சகோதரர்கள் 4 பேரை பற்றி கேட்டாலே என்று அந்த அர்ஜுனனுக்கு கோபம். அதனால எதுவுமே சொல்லணும். இந்த 4 பற்றி ஒருபடியான வெளியிலே அந்த அம்மா சுபத்ராதேவி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுள்ளார். இவன் எழுந்து நடந்த உடனே அர்ஜுன் பார்த்தான். அம்மா அத்த மக்கள் ஐவராஜாக்கள் என்று கூறின நடுமருந்தோனை கேட்கவில்லை என்று கேட்ட உடனே அந்த அம்மா சுபத்ராதேவி பார்த்தோம். ஐயா மூத்தவருடைய பேரை சொன்னா அவருக்கு கொழுந்தனார் சொல்லுவாங்க, இளையவருடைய பேர் சொன்னா கொண்டவன் என்று சொல்லும்படியான கணவனுடைய பேர். அந்த காலத்தை வாழ்ந்த பெண்கள் எல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்தார். கணவனுடைய பேர்லாம் சொல்ல மாட்டார். அந்த காலத்தை வாழ்ந்த பெண்கள்லாம் இன்னுமே சொல்லணும். ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா முடிந்த வரையில கணவனுடைய பேரே சொல்ல மாட்டான். நம்மளுடைய தாய் பாட்டிலாம் பார்த்தா யாருமே சொல்ல மாட்டான். அம்மா உங்க வீட்டுக்கார பேர் என்ன கேட்டா ஏன் பக்கத்தில் கட்டி போய் உங்களுடைய வீட்டுக்கார பேருக்கு சொல்லுவோம். அதை போன்று பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தார். இப்பெல்லாம் 2K கிட்ஸ் சொல்லுவோம். கல்யாணம் ஆயிடுச்சு, ஏண்டா எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர, ஏண்டா ஊர் சுத்த போனியா, நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையா, எங்க போய் ஊர் சுத்தடா, எடுத்த உடனே வாடா போடா பேருதான் வரும். ஏண்டா பிரேமே எங்க போய் ஊர் சுத்துற, பொன்னாட்டி வீட்டுல இருக்க, நீ எங்கடா இருக்கிற சொல்லிட்டு காலம் மாறிவிட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் பழமொழி தான் சொல்லுவோம். கணவனே கண்கண்ட தெய்வம் என்பது ஒரு பழமொழி. ஏன்னா ஒரு ஆண்மகன் என்பவன் எத்தனை புனிதமான ஸ்தலங்களிலும் புனிதமான நதிகளிலும் சென்று
ஒரு ஆண்மகன் என்பான் வழிபாடு செய்துட்டு வருவான். பல இடங்களில் பல ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வான். அவன் வழிபாடுகளை செய்து வரும்படியான வேளையில ஒரு மங்கை என்பவளோ பல இடங்களுக்கு செல்ல முடியாது. பல ஆலயங்களுக்கு முடிந்தவர்கள் அதிகமாக செல்ல முடியாது. உள்ளூரில் இருக்கும்படியான கிராம தெய்வம் தான் ஏதோ இந்த அம்மா திரௌபதாதேவியுடைய ஆலயம், ஒரு மாரியம்மனுடைய ஆலயம், ஒரு பெருமானுடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம், இது போன்ற இடத்துக்கு தான் உள்ளூரில் இருக்கிற இடத்துல தான் ஒரு மங்கை என்பவர் செல்ல முடியும். ஆனால் ஒரு ஆண்மகன் என்பவன் எத்தனையோ பல இடங்களுக்கு செல்வான். வெளியூர்லாம் சென்றுட்டு வருவான். ஒரு வேலைக்கு போன இடத்துல ஒரு பழமையான சிவபெருமானுடைய ஆலயம், பழமையான நாராயணனுடைய ஆலயம், அந்த இடத்தில் சென்று வழிபாடுகளை செய்து அந்த ஆண்மகன் வருவான். மறுபடியான நிலையில அந்த ஆண்மகனை அந்த கணவன் சொல்வான். கணவனுடைய பாதத்தில் அந்த மனைவி என்பது விழுந்து வணங்குவார். ஆனால் கணவன் பெற்றிருக்கும்படியான அத்தனை புண்ணியத்தையும் மனைவி வருவார். அதனாலதான் கணவனை கண்கண்ட தெய்வம். முதல் தெய்வமாக கணவனை வணங்க வேண்டும். அதை விடுத்துட்டு எப்படா வீட்டுக்காரன் வருவான்னு சொல்லிட்டு பார்ப்பான். வீட்லயே வச்சிருப்பான், வீடு பெருக்கிறதுக்கு அதாலே அடிப்பான் வீட்டுக்காரன். கணவனை கண்கண்ட தெய்வம்னா எந்த இறைவன் வந்தாலும் எத்தனை தெய்வம் வந்தாலும் சரி, முதல் தெய்வம் கணவன் தான் ஒரு மங்கை. அதை போன்று ஒரு பெண்ணாகப்பட்ட பழக வேண்டும் அல்லவா என்று அர்ஜுன் மனதார சந்தோஷப்படுறான். அம்மா சுமித்ரா தேவி நம்ம கண்கண்ட தெய்வமாக நினைக்கிறாளே என்று அர்ஜுன் மனதார சந்தோஷத்தை அடைய நின்று கொண்டிருக்கிறார். அந்த அம்மா சுமித்ரா தேவி பார்த்தது, ஐயா சரி, எங்க மாமா அர்ஜுன மகாராஜன் இருக்கிறார் அல்லவா, அவரும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அவரும் ஒரு வருட காலமாக புனிதமான நதியிலே நீராடி வந்தார் அல்லவா. எங்களுடைய மாமன் அர்ஜுனனை கண்ணால் கண்டதுண்டா என்று சுபத்ரா தேவி கேட்கும்படியான வெளியிலே அர்ஜுனன் பார்த்தான். அப்பா இப்பதான் சரியான இடத்துக்கு வந்துக்கிறான். சுபத்ரா, மா உங்க மாமா அர்ஜுனனும் நானும் இருவரும் ஒரே நாளில் தான் தீர்த்த யாத்திரை ஆரம்பிச்சோம். அவரும் புனிதமான நதியில நீராடினார், நானும் நீராடினேன். பல புனிதமான ஸ்தலங்களிலும் இருவரும் வழிபாடுகளை செய்தோம் என்று கூறுவோம். அந்த அம்மா சுபத்ரா தேவி பார்த்தது, ஐயா மாமன் பார்த்ததுண்டா, எங்களுடைய மாமன் எங்கிருக்கிறார் என்று கேட்கவும் அர்ஜுனன் பார்த்தான். அப்பா அதான் சரியான இடத்துக்கு வந்துக்கிறேம்மா, உங்க மாம அர்ஜுன துவாரகையில் இருக்கிறார் என்று கூறவும் அந்த அம்மா சுமித்ரா தேவிக்கு கை காலம் நிற்கிற. என்னடா நம்ம மாம 56 தேசங்களில் சென்று வழிபாடு செய்தார், இப்போ நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறார் என்று தோழி பெண்களை வருமா அழைத்து, அம்மா எங்க மாமா அர்ஜுனன் எந்த இடத்துல இருக்கிறார், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறார், சத்திரம் சாவடி ஆலயம் என்று பாராமலோ, அந்த காலத்துல சத்திரம் சொல்லுவோம். சத்திரம்னா சாப்பாடு போடுற இடம். அந்த இடத்துக்கு போனா நிச்சயமா உணவு கிடைக்க சொல்லிட்டு நிறைய பேர் போய் சாப்பிட்டு வருவோம். சத்திரம் சொல்லுவோம், சாவடி சொல்லுவோம். ஆலயத்துல வழிபாடு ஏதோ பிரசாதம் கொடுப்பா. அதை போன்று என் மாமா எங்க போய் எங்க இருக்கிறாரோ, பகலென்றும் இரவென்றும் உறங்க இடம் இருக்கிறதோ, உணவருந்துகிறாரோ தெரியவில்லை, சென்று பார்த்துட்டு வாங்கி சொல்லிட்டு தோழி பெண்கள் எல்லாம் அனுப்பிச்சுடுறா நம்ம சுபத்ரா. சுபத்ரா தேவியோ வழிகூட்டி அனுப்பும்படியான வெளியிலே தோழி பெண்கள்லாம் போய் தேடி பார்க்கிறா. பார்த்தா அர்ஜுனனை காணோம். அந்த அம்மா சுபத்ரா தேவி விட்டு வந்து பார்க்கிறாமா, நல்லா போய் தேடி பாருங்க சொல்லிட்டு மீண்டும் அனுப்பிச்சுடும். அந்த அம்மா சுபத்ரா தேவி மீண்டும் அர்ஜுன் வரா, ஐயா குறிப்பா சொல்லுவோம், அர்ஜுனன் இந்த இடத்துல தான் இருக்கிறார், கரெக்டா சொல்லுவோம். திருக்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல கரெக்டா நிற்கிறார். அதை போன்று சரியான முறையில் குறிப்பான இடத்தை கூற வேண்டும் என்று நம்ம சுமித்ரா கேட்டார். கேட்ட உடனே அர்ஜுன் பார்த்தா, அம்மா இந்த துவாரிகை புரியிலே இதோ இருக்கிறதல்லவா கன்னிகாமடம், இந்த கன்னிகாமடத்தில் தான் அர்ஜுனன் இருக்கின்றான் என்று கூறவும் அந்த அம்மா சுமித்ரா தேவி கன்னிகாமடம் முழுவதும் சுற்றி முற்றி பார்த்துட்டு வர. அவள் சுற்றியும் முற்றியும் பல இடங்களில் பார்த்து கன்னிகாமடம் முழுவதும் மறுபடியான வெளியிலே அர்ஜுனனை காணும். அர்ஜுனனை காணாமல் இருக்கும் அந்த அம்மா சுமித்ரா தேவி பார்த்தது, ஐயா கன்னிகாமடத்தில் என் மாமன் அர்ஜுனன் இருக்கிறான் என்று கூறினது. ஆனால் என் மாமன் அர்ஜுனனை காணவில்லையே என்று கூறவும் அர்ஜுனன் பார்த்த, அம்மா கன்னிகாமடத்தில் தான் இருக்க, நல்லா பாருடி அம்மா சொல்லும். அந்த அம்மா சுமித்ரா தேவி எங்க பார்த்தாலும் அர்ஜுனனை காணும். ஐயா என் மாமன் அர்ஜுனனை நான் எங்கு தேடினாலும்
எட்டு திசைகளில் ஏறினாலும் எங்கும் என் மாமன் மகன் அர்ஜுனனை காணாமே என்று அர்ஜுனன் இடத்திலே கேட்டவோ அர்ஜுன பார்த்த அம்மா உண்மையை சொல்லட்டுமா ஐயா சொல்லுங்க அம்மா உன் எதிரிலே அமர்ந்து கொண்டே இருக்கின்றேன் அல்லவா நானே அர்ஜுனன் என்று கூறவோ அந்த அம்மா சுபத்ராதேவி கையை ஒங்க பட்டான்னு ஒரு கடத்தாமட்டில் அடிச்சான். அர்ஜுன் கடத்தாமட்டில் அடிச்ச உடனே கண்ணத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். அம்மா சுபத்ராதேவி ஏண்டியம்மா அடிச்சேன். ஏண்டா முனிவனை உனக்கு போனா போதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்க இடமும் உண்ண உணவு கொடுத்தோம். உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்றது போல எங்க மாமா அர்ஜுனனை கண்ணால் பார்த்ததுண்டா. அவர் 32 லட்சணங்களை புரிந்தவர் அல்லவா. உன்னை பாத்தியா காவியாமலத்தை அணிந்து கொண்டு முனிவனை போன்று இருக்க நல்லா தொப்பியை தொண்டியுமா தாடி இடிலாம் வளர்ந்து போயிருக்கு. ஒரு வருஷமா சிவப்பு தொப்பியை தொண்டியுமா அப்படிலாம் வளர்ந்து போயிருக்குது அர்ஜுனுக்கு. அந்த அம்மா சுபத்ராதேவி அடிச்சு அடியில பல்ல பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். கண்ணத்தா மட்டில ஒரே அடி பட்டான்னு அர்ஜுன் பார்த்தான். சரி நம்மளுடைய உண்மையான உருவத்தை காட்ட வேண்டும் என்று காவி காமலத்தை நீக்கிய அர்ஜுனன் தன்னுடைய 32 லட்சங்கள் காட்டான். முன்னிலும் பின்னடகு முதிய பச்சராகி பாதத்தில் செந்தாமரை முந்தியில் அமிர்தகலசம் என்று 32 லட்சங்களையும் காட்டவோ அந்த அம்மா சுபத்ராதேவி வைக்கப்பட்டு பாதத்தால பூமி நின்று ஆரம்பிச்சுட்டா. வைக்கப்பட்டு அர்ஜுன் பார்க்கிற ஏண்டி இப்ப வைக்கப்படுற அடிச்சாடிலேயே பல்லே விட்டு இருக்க மாட்டேன். பல்லிலேயே பரிசு மேலே என்று சொல்லுபடியான அழகை பெற்றவன் என்னுடைய பல்லே கீழே வடுபடியால் அடித்தாயே என்று கூறவோம். மாமா என்ன உன்னை தவிர யாரும் பார்க்க கூடாது. உன்னை தவிர வேறு எவரும் என்னை திருமணமோ புரியக்கூடாது மாமா. அதனாலதான் அடிச்சுட்டேன் என்று அர்ஜுனன் இடத்திலே கூறவோம். அர்ஜுன் பார்த்தா விதியார் விட்டது. சரி அம்மா இன்றைய தினத்திலே உன்னை நான் திருமணம் புரிவேன் என்று உறவோம். பகவான் கிருஷ்ணன் கன்னிகாமடத்துக்கு வர. ஏண்டா அர்ஜுனா உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், என் தங்கி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிற கூட்டி கொடுக்குறேன். எங்கன்னா கம்முற சத்துனான்னு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிற சொன்னான் கிருஷ்ணன். தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எங்கன்னா இழுத்து ஓடி என்று திருமணம் செய்து வைப்பேன் என்றும் பகவான் சொல்லிவிடுதான் அர்ஜுன். அர்ஜுன் பார்த்தா மாமா உன் தங்கை சுபத்ராதேவி என்கிட்ட கேட்டா இன்றைய தினத்திலே நானும் உண்மை கூறினேன் என்று கூறவும் பகவான் கிருஷ்ணன் பார்த்தா சரி அர்ஜுனா இன்றைய தினத்தில் தகுந்த ஒரு சரியான நாள். ஏன்னா கோக்கர்ணம் என்று சொல்லபடியான இடத்திலே சென்று இந்த துவாரகை வெளியிலே வாழும்படியான மக்கள் எல்லோரும் ஆக சென்று பூஜை செய்ய போயிருக்கார். அதனால அர்ஜுனா துவாரகை யாரும் கிடையாது, காவலாளிகள் ஒரு சிலவர் மட்டும்தான் இந்த துவாரகை புரியிலே இருக்கிறார் அப்பா என்று கூறுவோம். அர்ஜுன் பார்த்த மாமா பெண் வீட்டு சார்பில் நீ இருக்கிறீர், மாப்பிள்ளை வீட்டு சார்பாக இன்றைய தினத்திலே எவரும் கிடையாது என்று கூறுவோம். பகவான் கிருஷ்ணன் பார்த்த அர்ஜுனா இந்திரனுடைய அருளால் ஜனனமாக பிறந்தாய் அல்லவா. இந்திரனையும் இந்திராணியும் அந்த பகவான் கிருஷ்ணனோடைத்து அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்குமாக துவாரகை உரிய இந்திராதி கோடி எய்த இந்திரன் தன்னை இந்திராதிபதி எதிர்கொள்ளும் துவாரகை மூர்த்தி சந்திரா நவமண்டப தவசிலும் திடபெரும் தவசிலாக மந்திராவணம் வணங்கியதரா மகனுடன் மகிழ்ந்தாரே. யாதொரு குறைவொன்றும் இல்லாமலாம் சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்து வைத்து பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய ரதத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனும் சுபத்ரா தேவியுமாக இந்திர வருஷம் நோக்கி செல்லுபடியான நகரிலே பலராமரும் பலராமருடைய சேனையெல்லாம் வந்து யுத்தத்தை உரிய வரவோம். அர்ஜுனன் புறமுதுகு கண்டு ஓடக்கூடாது அல்லவா. அதனால அர்ஜுனன் திரும்பி யுத்தத்தை உரியவோம். சுபத்ரா தேவி ரதத்தை ஓட்டவோம். விடுவதற்கு முன்பாக துவாரகை உரிகிறது. அவர் இந்திர வருஷம் செல்லவோம். பலராமர் பார்த்த கிருஷ்ணா
இனிவரும் காலத்தில் சுபத்ராவி எனக்கோ தலை கிடையாது, அவளுக்கு நான் அண்ணன் கிடையாது, தலைமுடிகிறேன் என்று பலராமர் உறவாம் சுபத்ரா தேவி அம்பா துர்கா தேவியுடைய சரணாதி கடியடைந்த இந்திர வருஷத்தை வாழ்ந்து வருவடையான வெளியில அந்த அம்மா அர்ஜுனனும் சுபத்ரா தேவியுமாக சதிமறைவாக இன்பமாக இருக்கும் வேலை தண்ணீரே அந்த அம்மா சுபத்ரா தேவி கருவுருவாகி கர்ப்பமாக மாறுகிறார். அவள் கருவுருவாகி கர்ப்பமாக மாறுபடியான வெளியிலே பகவான் கிருஷ்ணன் 12,000 கோபி மாதர்கள் சூழமோ பட்டத்தரசி மாமா ருக்மணியுமாக ஆசை காதல் நாயகி ராதையுடன் அந்த அம்மா சுபத்ராதேவிக்கு வளைகாப்பா செய்து துவாரிக்கு அழைச்சிருப்பார். பெண் வீட்டில் முதல் வருஷம் நடக்க சொல்லுவார். அதனால் பகவான் கிருஷ்ணன் துவாரை உரிக்கு அடைத்து செல்லவா அந்த அம்மா லட்சுமி பிராட்டியும் கரூர்வாகி கர்ப்பமாக இருந்தார். லட்சுமி பிராட்டியும் சுபத்ரா தேவியுமாக இருவரும் யமுனை நதிக்கு செல்லவோ ஜலம் எடுத்து செல்ல இவர் செல்லுபடியான பிறகு அம்மா சுபத்ரா தேவி எனக்கு பிறக்கபடியான ஆண் குழந்தைக்கு உனக்கு பிறக்கபடியான பெண் குழந்தையை விடுக்க வேண்டுமென்று சுபத்ரா தேவி கேட்கபடியான வெளியிலே அந்த அம்மா லட்சுமி பிராட்டி வேண்டியம்மா சுபத்ரா தேவி இன்றைய தினத்திலே ஒருவேளை உனக்கு பெண் பிள்ளை பிறக்கலாம், எனக்கு ஆண் பிள்ளை பிறக்கலாம், இல்லை என்றால் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறக்கலாம், இருவருக்கும் பெண் பிள்ளை பிறக்கலாம் அல்லவா? அதை விடுத்துட்டு உனக்கோ ஆண் பிள்ளையோ எனக்கோ பெண் பிள்ளை பிறக்கும் என்று கூறினாய் அல்லவா? இது எப்படி சாத்தியம் என்று லட்சுமி பிராட்டியோ சுபத்ரா தேவியிடத்தே கேட்கவா அண்ணி ஒரு ரகசியம் உன்கிட்ட மட்டும் நான் சொல்றேன், செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று அந்த சுபத்ரா தேவி முழுமடியான வெளியில அந்த அம்மா லட்சுமி பிராட்டி பார்த்து அண்ணி ஒரு குழந்தையாகப்பட்டவள் பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு மங்கை என்பவள் கருவுருவாகி கர்ப்பமாகி 6 மாதம் பிறகு பார்த்தா குழந்தை பிறலாது. அந்த குழந்தையாகப்பட்டது விரலமடியான நிலையிலே இடதுபுறமாக அந்த இடதுபுறமாக குழந்தையாகப்பட்டது பிறந்து உதைக்குமானால் அது பெண் குழந்தை. அண்ணி உங்களுடைய வயிற்றை நான் பார்க்கும்போது உங்களுடைய வயிற்றிலே குழந்தை என்பது இடதுபுறமாக பிறந்து உதைத்துக் கொண்டிருக்கும். அதனால் உங்களுக்கோ பெண் குழந்தையோ எனக்கு வலதுபுறமாக குழந்தையாகப்பட்டது பிறந்தும் உதைக்கும். அதனால் எனக்கோ ஆண் குழந்தை என்று சுபத்ரா தேவி கூறவோ அந்த அம்மா லட்சுமி பிராட்டி பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் ஒருவரை போன்று உனக்கோ ஆண் பிள்ளையோ எனக்கு பெண் பிள்ளை பிறக்குமானால் தாராளமாக இருக்கிறார் என்பதற்கு இன்றைய லட்சுமி பிராட்டி சத்தியத்தை செய்யவோ அந்த அம்மா சுபத்ரா தேவியும் லட்சுமி பிராட்டியுமாக இருவரும் துவாரை உரியறையும்படியான நிலையில பகவான் கிருஷ்ணனுக்கு அந்த அம்மா லட்சுமி பிராட்டி நடந்து வரலாறுன்னு சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணன் பார்த்தா ஏண்டியம்மா என்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் கூறுவேன் என்று இரவே வேலையை நம்பின அந்த அம்மா லட்சுமி பிராட்டிக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி தான் சொல்ல வர 13ஆம் நாள் யுத்த காலத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தை விடுத்துக் கொண்டு உள்ளே சொல்வது வர சொல்லுவார். அந்த அம்மா லட்சுமி பிராட்டி கேட்கிற உரையிட்டா பாதியே உரையிட்டா பகவான் கிருஷ்ணன் கதை சொல்லிட்டே இருக்கு. ஆனா மூன்று சத்தம் மட்டும் இருக்கு. யாரும் சொல்லுமாமா அந்த மூன்று சத்தம் மட்டும் எங்கிருந்தோ ஏற்படுது. பகவான் பார்த்தா என்னடா இது நம்ம பொன்னாட்டியே லட்சுமி உரைவிட்டா, ஆனா மூன்று சத்தம் மட்டும் கேட்குது எங்கிருந்தே வருகிறது. பகவான் எழுந்து வந்து பார்க்கவா சுபத்ரா தேவனுடைய வயிற்றில் இருக்கும்படியான வீரவால் அபிமன்யு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 13ஆம் நாள் யுத்தகலம் பற்றியும் அபிமன்யு அறிந்திருந்தானே என்று பகவான் பார்த்தா. சரி உனக்கு தெரிஞ்சிருது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று பகவான் கிருஷ்ணன் அதோடு கதையை நிறுத்தி முடிக்கிறோம். அந்த அம்மா சுபத்ராதேவி அழைக்கிறா. மறுநாள் காலையில் இருக்குமா நானும் லட்சுமி கட்டியும் நல்ல வனத்திற்கு செல்கிறோம்.
அல்லவா என்னுடைய அறையிலே வேலை வெட்டி இந்த வேலை வெட்டியை நீயும் திறக்க வேண்டாம் என்று கூறுவோம். சின்ன பசங்க கிட்ட அறிவோம் விநாயகாய நமக கேடுமையாகவே மகாராஜனே. பகவான் கிருஷ்ணன் மறுநாள் காலையில விடியும்படியான வெளியிலே அம்மா சுபத்ரா தேவி அம்மா சுபத்ரா தேவி இன்றைய தினத்திலே காணும் அன்னியாக விளங்கி வரும்படியான லட்சுமி பிராட்டி இருவருமாக நந்தவனம் போவோம். என்னுடைய அறையில் இருக்கபடியான வேலை வெட்டி இருக்கிறது அல்லவா, இதை மட்டும் நிரந்த வளர்க்க வேண்டாம் என்று சுபத்ரா தேவியிடத்திலே பகவான் கிருஷ்ணோ கூறி அந்த அம்மா லட்சுமி பிராட்டியை நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போறோம். நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போனா நம்ம லட்சுமி பிராட்டி பார்க்கல, ஐயா கிருஷ்ணா எதற்காக அந்த வேலை வெட்டி திறந்து பார்க்க வேண்டாம் என்று நீயோ வீணா என்று லட்சுமி பிராட்டியோ கேட்கமா. அம்மா முன் காலத்தில் நானும் வக்ரானந்த சூரன் என்று சொல்லும்படியான இருவரும் யுத்தத்தை உரியவா அவனை என்னால் வெற்றி அடைய முடியாமல் இருக்குமா. நான் என்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுத்து அந்த வக்ரானந்த சூரனை கொள்வதற்காக நான் விடுபடியான வெளியே அந்த வக்ரானந்த சூரனாகப்பட்டவன் என்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுகிறான். வாயில அவனை சொன்னான். சுதர்சன சக்கரம் உள்ளே சொல்ல முடியாமலும் வெளிவர முடியாமலும் அந்த வக்ரானந்த சூரனுடைய வாயிலேயே அகப்பட்டு. அதனால பகவான் எம்பெருமான் நாராயணன் கோணாகி பெருமானாக அவதாரத்தை விழுந்து நரணம் முடிந்தார். கோணாகி ஒரு கோணாகி அவன் முடியபடியான நிலையே அந்த வக்ரானந்த சூரன் நகைத்து சிரிக்கவும் அவனுடைய வாயில் இருக்கும்படியான சுதர்சன சக்கரமாகப்பட்டது என்னிடத்தில் வந்தது. அவனிடத்தே தப்பி பிடித்து ஓட வேண்டுமென்று ஒரு காட்டிலே சென்று வயதான கிழவனை போன்று ஒரு பெட்டி கிடைக்க சொன்னார். அந்த பெட்டிகளையை வைக்கும்படியான வேலை வக்ரானந்த சூரியன் ஓடி வந்தார். அடே கிழவா, இந்த வழியா கிருஷ்ணன் இடையன் மடையன் ஒழினானே அந்த யாதவ பிரசிஸ்தனை பார்த்தாயா என்று கேட்கவோ பகவான் கிருஷ்ணன் பார்க்கலாம். ஏண்டா என்னை பத்தி என்கிட்டே கேட்கிறியே ஐயா வக்ரானந்த சூரனே, பகவான் கிருஷ்ணன் தினந்தோறும் இந்த வழியாக தான் செல்லுவான், இந்த வழியாக தான் திரும்பி வருவான் என்று கூறுவான். அப்பா இது இருக்கு வேலை வெட்டி, இந்த வேலை வெட்டியிலே அமர வேண்டாம், அந்த பகவான் கிருஷ்ணனோ வருவான், தாராளமாக இந்த வேலை வெட்டியை நான் திறந்து விடுவேன் என்று கூறுவோம். பகவான் கிருஷ்ணனுடைய சொல்லை கேட்டு வயதான கிழவன் தான் என்று நம்பி அவன் வேலை வெட்டியே அமரும்படியான அன்றைய தினத்தில் பெரிய சங்கிலி எல்லாம் எடுத்து வந்து வேலை வெட்டி ஒரு கட்டு கட்டணும். அதை கட்டி கருடாழ்வாரை வருமானத்து துவாரிகை உரிய என்னுடைய அறையிலே பத்திரமாக வைத்தேன். அம்மா முன்ன உணவில்லாமல் உறக்கம் இல்லாமலும் மலஜலம் நடிக்காமலாம் அந்த பேழை வெட்டியிலே வக்ரானந்த சூரனும் மாண்டு படிந்து அவனுடைய ஆத்மா என்பது அந்த பேழை வெட்டியிலே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த பேழை வெட்டியிலிருந்து வக்ரானந்த சூரனுடைய ஆத்மா வெளிவரக்கூடாது என்று பகவான் கிருஷ்ணன் லட்சுமி பிராட்டிகள் நடந்து வரலாறு சொல்லியிருக்கிறார். இவள் ஒருபடியான வெளியிலே அந்த அம்மா லட்சுமி பிராட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்லுறாரு, சின்ன பசங்க கிட்ட போகணும். பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க சின்ன பசங்க ஒரு திருநாள் நடக்குதுன்னா திருநாள் அந்த பசங்க அனுப்பி 500 ரூபா 1000 ரூபாய் சொல்லுவோம். சேர்த்துட்டு பொம்மை கடை, அந்த பொம்மை கடையை பார்த்த உடனே சின்ன பசங்க அனுப்பிக்கும், எப்பா எனக்கு வாங்கி கொடு சொல்லுவோம். அந்த சின்ன பசங்க சொன்ன உடனே அப்பா சொல்லுவாங்க, ரெண்டி அம்மா வாங்கிட்டு போனா 1 மணி நேரம் கூட ஒழுங்கா வச்சிருக்க மாட்டோம், உடைச்சிருக்கேன்னு சொல்லுவோம் பசங்க. அதெல்லாம் என்னால முடியாது, வாங்கி தர முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு திருநாள் கூட்டமா இருந்தாலும் கீழே உங்களுக்கு கதர் அழுவோம். அழுவோடனே அப்பதான் பாப்பா சரி உள்ள அழுவுதே என்று அந்த சேச்சுக்கு வாங்கி கொடுப்போம். சேச்சுக்கு வாங்கி கையில் கொடுத்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் கொடுப்போம். அப்பங்கார சொல்லுவோம், ஏண்டா கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நாள் சம்பளம் கூட சொல்லிக்கூடா, என் உழைப்புல வாங்கினதா 500 ரூபாய் தான் உழைச்சிட போற, பத்திரமா வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளியே வருவோம். அப்பதான்
அந்த பிள்ளை என்ன பண்ணும், அந்த சேஜிபி அக்கா பிரிச்சு வச்சிருக்கோம். எப்பா பாத்தியா சேஜிபி சரியில்லை, சேஜிபி கீழே அடிச்சு உடச்சிக்கிச்சு துண்டு துண்டா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிச்சு இருக்கும். பாகமா இருக்கும். அந்த சேஜிபி ஒப்பிலிங் முன்னாடி ஒரு பக்கமா இருக்கும், பக்கெட் ஒரு பக்கமா இருக்கும், 4 டயரை கட்டி தனித்தனியா கொடுப்போம் பிள்ளைகிட்ட. அதே போன்று மங்கை பருவத்தோடு சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்க முடியாது. நம்ம முறையா அப்பதான் கர்ப்பமானோம். ஏன்னா இந்த காலத்துல ஒரு மங்கையுடைய திருமண வயதை அதிகப்படுத்தலாம். அந்த காலத்துல பள்ளிக்கூடம் படிக்கிறப்பே கல்யாணம் தான். சின்னஞ்சிறு வயதிலேயே 16 வயதை நடந்திருக்க முடியாத மங்கை. வயதுக்கு வராத முன்னாடிலாம் அந்த காலத்துல திருமணம் பண்ணாங்க. இப்பெல்லாம் முடியாது, ஓட்டுதான் யாரையும் முடிச்சுடுவாங்க. குறை இல்லாம அந்த சுபத்ரா சின்னஞ்சிறு பெண்ணாக இருக்கவும் கருவுருவாகி கர்ப்பமா இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, மனைவிக்கெல்லாம் சரியான ஒரு நேரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அருமையான ஒரு வாய்ப்பு. பகவானும் அந்த காலத்து முன்னோர்களாக அமைத்து கொடுத்த ஒரு வழி. ஒரு மங்கை என்பவள் கருவுருவாகி கர்ப்பமாக இருப்பாரானா ஒரு கணவன்கிட்ட அந்த அம்மா ஓடி வந்து கேட்பான். எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடும், இல்லைன்னா பிள்ளை வீங்கிடும், குழந்தை வயிற்றுல வீங்கிடும். அதனால எதை கேட்டாலும் எதை ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுடான்னு சொல்லிவிடும். அந்த அம்மா லட்சுமி பிராட்டி அது ஒன்றுதான் பகவான் கிட்ட எதை கேட்டாலும் விருப்பப்படுவா. இதுதான் தகுந்த நேரம். ஏன்னா மற்ற நேரத்துல கேட்டா கணவன் வாங்கி கொடுக்க மாட்டான். கர்ப்பமாக இருக்கபடியான வேலையில கேட்டா மட்டும்தான் வாங்கி கொடுப்பான். பிள்ளைக்கு கட்டி வந்துடும், கால் வீங்கிடும், கை வீங்கிடும். அந்த அம்மா சொல்றது கணவன் கிட்ட. உண்மையில ஒரு பொருள் மீது ஆசைப்படுவாரான குழந்தைக்கு வரக்கூடும். அதனாலதான் ஒரு மங்கை என்பவள் கர்ப்பமாக இருக்கபடியான வேலையில பெருசா எள்ளு மேல ஆசைப்படும். எள்ளு மேல ஆசைப்பட்டா குழந்தைய வேணாம் சொல்லிட்டு ஆசைப்படுறதுக்கு சமம். பெலாசோட மேலாம் ஆசைப்படக்கூடாது. சூடான பொருள் பலாக்கனி. அதை போன்று குறை இல்லாமல் இந்த பப்பாளி பழம் இந்த மேலாம் ஒரு மங்கை என்பவள் கருவுருவாகி கர்ப்பமாகபடியான வேலையில் ஆசைப்படவே கூடாது. ஒரு சில பேர் வேணும் அந்த நேரத்துல ஆசைப்படுவோம். ஆமா எனக்கு எள்ளு கேக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எள்ளு கேக்கு வாங்கி கொடுப்போம். அவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்துருவான், கரு கலந்து. அதனால அதை விட்டு செய்யக்கூடாது. அதை விடுத்து தாராளமாக ஒரு மங்கை பார்ப்பான். மாமா எனக்கு தாலி சரடு போல ஒரு 5 பவுன் தாலி சரடு வரும். அந்த அம்மா கேட்பான். கணவன் பாப்பா ஏண்டி அம்மா நேரம் கட்ட நேரத்துல ஆடி கேட்பேன். என் பிள்ளை பின்னாடி அவருக்கு என் பிள்ளை வயிற்றுல இருக்கிறது, என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை அவர்கிட்ட சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடமட்டாது எப்படி ஆயிரும் 5 பவுன் சொன்னாலும் சொல்லிட்டு 2 பவுன் ஷெயின் வாங்கியாரு போட்டு. அதை போன்று அந்த அம்மா சுபத்ராரு அந்த பேடை வெட்டியில் என்ன இருக்கும் சொல்லிட்டு திறந்து பார்க்கும். அது என்னதான் அப்படி அண்ணா வச்சிருக்கான். ஒருவேளை பொண்ணும் பொருளும் வைரம் வைடூரம் என்று சொல்லும்படியான பொருள் வச்சிருப்பானோ நமக்கு தெரியாம கிருஷ்ணன் எங்கனா போயிட்டு வைரம் வைடூரம் இடத்துல திருடின கூட வச்சிருப்பான். திருட்டு கண்ணன் திருட்டு பையன் கிருஷ்ணன் என்று அந்த அம்மா சுபத்ராவுக்கு தெரியும். அண்ணனை பத்தி தங்கைக்கு தெரியாதா, என் அண்ணன் என்னென்ன பண்ணுவான் என்று அந்த அம்மா சுபத்ராதேவி மனதிலே நினைத்து கொண்டு பேடப்பட்டி போய் அந்த சங்கிலி உடைக்கிறான். பூட்டை உடைச்சா திருநெல்வேலி பூட்டு படைக்கு நல்லா பூட்டு உடைய மாட்டு. அந்த பூட்டை அந்த அம்மா நல்லா மங்கு குத்தி உடைக்கிறார். அந்த திண்டுகள் பூட்டு உடைச்சு பார்த்தா உடைய மாட்டு. கருங்கலை எடுத்துட்டு வந்து குத்துறா, சமட்டியால் அடிச்சு பார்க்கறான். அப்படியாவது உடையுமா? இந்த பூட்டை எப்படின்னா உடைக்கணும். அந்த அம்மா அடிக்கிற அடியில மட்டாரு சத்தம் கேட்குது எங்க பார்த்தாலும். அந்த அம்மா கதவை பூட்டிட்டு துறக்கிறான். எல்லாரும் இந்த கதவை தட்டுறேன். அம்மா சுபத்ராதேவி கதவை தொடடி இருங்க அம்மா வர முக்கியமான வேலையா இருக்க. அந்த அம்மா சுபத்ரா சமட்டியாலே அடிச்சு அந்த பூட்டை உடைக்கிறான். அந்த சங்கிலியெல்லாம் பிணைந்து அவள் வெளியே எடுக்கும்படியான வெளியிலே பேடை வெட்டி தொடங்க பார்க்கிறான். அந்த பேடை வெட்டியை திறக்க வேண்டுமென்று அந்த சுபத்ரா தேவியோ அருகாமையிலே வந்து அந்த பேடை வெட்டியை திறக்கும்படியான வெளியில அந்த பேடை வெட்டியில இருந்து ஒண்ணு கிடையாது. அந்த மக்கராத சொல்லுடைய ஆத்மா ஆவி, அந்த ஆத்மாவாகப்பட்டது நாசி சொல்லுவோம், மூக்கு துவாரம் சொல்லுவோம். அந்த நாசியின் வழியாக சென்ற சுபத்ரா தேவியினுடைய வயிற்றில் இருக்கபடியான வீரவாள் அபிமன்யுவை சென்ற யாதொரு குறை ஒன்றும் இல்லாமலாம் சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனுக்கும் ஆகவும் மன்னனால் இவர் பதி சேர்த்த பின்பங்க சாதமாக மின்னாலும் மார்பதற்கு உயிர் போடும் விஷயன் என்பான். நன்னாளின் நன்மை தரும் முறையனும் நல்க வஞ்சி அந்நாள் இடத்தில் அபிமன்யுவோ அவதரித்தானே. வீர வாளை இடத்திலே வித்து கொண்டு வீரவாள் அபிமன்யு
இருக்கும்படியான வெளியில வக்ரானந்த சூரிய அம்சமா இருக்கிறான். பகவான் கிருஷ்ணன் பார்க்கிறான், ஏண்டா எனக்கு மச்சானா பிறந்த தங்கச்சி பிள்ளை மச்சான், தாய்மாமனுக்கு ஆகாதது போல நீ பிறந்துட்ட, என் மாமனை கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் தொப்புள் கூடிய சுத்திட்டு நான் பிறந்தேன் கைத்துல, என் மாம கம்சனை கொள்றதுக்கு நான் பிறந்தேன். இன்றைய தினத்தில் வக்ரானந்த சூரியனுடைய அருளாலே அவனுடைய அபிருவியால வக்ரானந்த சூரியனுடைய அம்சமாகின்ற தினத்தில் வீரவான் அபிமன்யு பிறந்தாயே உன்னை கொல்லாம விட மாட்டேன். தங்கச்சி பிள்ளையா இருந்தாங்க, யாரா இருந்தா எனக்கெல்லாம் கணக்கு கிடையாது, உற்றார் உறவர்கள் என்பது கிடையாது. பகவான் மனைவி மக்கள் என்று பார்க்க மாட்டான். பகவான் கிருஷ்ணன் பல லீலைகளை புரியக்கூடிய பாரதத்துல இந்த மகாபாரத சொற்பொழிவு என்பது ஜனமேஜய மகாராஜனுக்கு அங்கு வரும்படியான குரு துரோணாச்சாரியார் பாரதத்தில் விதி பெரியதா மதி பெரியதா என்று ஆரம்பிச்சது மகாபாரதம் சொல்ல ஆரம்பிச்சது. அன்றைய இடத்திலே விதிதான் பெரியது என்று மகாபாரதத்தை ஆரம்பிச்சு அந்த ஜனமேஜய மகாராஜனுக்கு அங்கு வரும்படியான உருவாக வெளிவரும்படியான வேதனை ஆசிரியருடைய அருளாலயம் வைசமராய முனிவராகப்பட்டவர் ஜனமேஜய மகாராஜனுக்கு பாரதம் சொன்னார். பாரதம் சொல்றவர் அங்கு வரும்படியான வைசமராய முனிவர். நீங்க கேட்கிறீர்கள் அல்லவா, நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறீங்களா, நீங்க தான் ஜனமேஜய மகாராஜ், செவி சாய்த்து கேட்பீரானால் நம்முடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்க. அதுதான் முதல் நாளே சொன்னேன். கூறுபவர் வைசமராய முனிவர், நான் தான் வைசமராய முனிவர். நான் சொல்லும்படியான பாரதத்தை நீங்கள் செவி சாய்த்து கேட்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கபடியான துன்பங்களும் கஷ்டங்களும் விலகோடி போகும். பாரதத்தை செவி சாய்த்து கேட்டாலே கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நீங்க கேட்க போறது. பாரத கோயில்கள் நடக்கு செவி சாய்த்து கேட்போமானால் இது நடக்க காரணம் விதி. விதி பெரியதா மதி பெரியதா என்று ஆரம்பித்து விதிதான் பெரியது என்று கூறி பாரதத்தை சொல்ல ஆரம்பித்தார் ஜனமேஜய மகாராஜன். ஆனா அந்த பகவான் கிருஷ்ணன் இருக்காங்க, விதியை காட்டிலும் மதிதான் பெரியது என்று வாழ்வதில் பகவான் கிருஷ்ணன் ஒருத்தவங்க. ஏன்னா பாண்டவர்களுக்காக தூதா போயிட்டு வந்தான். இதற்கு வரும் தூதாக சென்று துரியோதனனுக்கு நாடு கேட்க போனா நாடு கொடுக்கல. அந்த நாடு கொடுக்காமல் இருக்க முடியாத வேலை 18 நாள் பாரத சண்டையை நியமிச்சான் பகவான் கிருஷ்ணன். போய் நியமித்து வரும்படியான வேலையில கடவுளுக்குலாம் நாள் வச்சான். நல்லறவாங்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு போனான். துரியோதன்கிட்ட நல்லறவா சத்தியத்தை பண்ணான், தந்தையே இன்றைய தினத்திலே என்னுடைய உடலிலே அங்கபழுது எழுதும் எல்லாமல் இருக்குமானால் வரும்படியான அமாவாசை திதியிலே காளியாதேவிக்கு கடவுளுக்கு வருவேன் என்று துரியோதன்கிட்ட நல்லறவா சத்தியத்தை பண்ணான். நாளைக்கு அமாவாசை திதி. பகவான் என்ன பண்ணா, நல்லறவா ஓடி பகவான் கிட்ட சொன்னான், கிருஷ்ணா எப்படியா இருந்தாலும் எனக்கு கொல்லலாம் சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு ஒன்றே தீர்வேன். இன்றைய தினத்தில் பாண்டவர்களுக்காக கடவுளுக்கு வர சொல்லிட்டு நல்லறமா சொன்னான். சொல்லும்போது பகவான் கிருஷ்ணன் பண்ணான், ஒரு அந்தரனாக உருவெடுத்து கங்கை நதியில் அமர்ந்து கொண்டு திலோதர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பண்ண உடனே சூரியனும் சந்திரனும் ஓடி கொண்டு வந்தான். ஐயா அந்தனே, நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு அமாவாசை கிடையாது என்று அமாவாசை திதி சொல்லுவான். விதி விதியின் பிரகாரம் வரக்கூடியது அமாவாசை. பகவான் கிருஷ்ணன், ஐயா சந்திரனும் சூரியனும் ஓடி வந்து என்னிடத்தில் இருக்கிறதே, அமாவாசை என்றால் என்னன்னு கேட்டான். அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் எதிர்க்க நேர்கோட்டில் வரும்படியான நாள் அமாவாசை. அந்த சந்திர பகவானாக மட்டும் சூரிய பின்னாடி மறைஞ்சிருவோம். அதனாலதான் அமாவாசை திதி. சந்திர பகவான் தெரிய மாட்டான். பகவான் கிருஷ்ணன் கேட்டான், அப்பா அமாவாசை திதி நீங்கள் சொன்னீர்களவா, சூரியனும் சந்திரனும் எதிர்மதிரமாக வர வேண்டும் என்று. நாளைக்கு அமாவாசை, இன்றைய தினத்திலே என் முன்னே சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நிற்கிறீங்க. அதனால் இன்றைய தினத்திலே பாதி அமாவாசை, நாளைய தினத்தில் அமாவாசை பாதி சொல்லிட்டு பாதி அமாவாசையா வச்சோம். அதனாலதான் இன்னைக்கு பாதி அமாவாசை இருக்கும், நாளைக்கு பார்த்தா பாதி அமாவாசை இருக்கும். குழப்பமா இருக்கு. அமாவாசைக்கு நான் இன்னைக்கு படைக்கிறதா இல்ல நாளைக்கு படைப்பதா என்று நிறைய பேருக்கு குழப்பமா வரும். குழப்பத்துக்கு காரணம் இந்த கிருஷ்ணன் தான். இவன் திலோதர்ப்பணம் பண்ணி அமாவாசை திதி இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதின்னு வச்சுட்டான். பகவான் கிருஷ்ணன் செய்த லீலை. அந்த விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் பார்க்கிறான். கிருஷ்ணா, இந்த தினத்தில் அபிமன்யு என்னுடைய தங்கையினுடைய பிள்ளையாக பிறந்தாலும் உனக்கு கொல்லாம நான் விடமாட்டேன். 13ஆம் நாள் வரையிலும் அபிமன்யுனுக்கு தெரியும். 13ஆம் நாள் சண்டையிலே வீரவாள் அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே சென்றது வரையிலும் பகவான் கிருஷ்ணன் கதை சொல்லிவிட்டான்.
வயிற்றில் இருக்கும் போது அறிந்திருக்கபடியான அபிமன்யுவே உன்னை கொல்லாம விடமாட்டேன். முதல்ல கங்கனை கட்டினது கர்ணனை கொள்வேன். இன்று தினத்தில் தானாசுரன் அம்சமாக கர்ணன் பிறந்தார். கர்ணனை கொள்வேன் என்று பகவான் கிருஷ்ணன் முதல்ல கங்கணத்தை கட்டணும். கங்கணம் என்பது காப்பு சொல்லுவார். அதை போன்ற இந்த தினத்திலே வக்ராதந்தசுரன் அம்சமாக இந்த அபிமன்யு பிறந்தான் என்று பகவான் கிருஷ்ணன் இன்னொரு கங்கணத்தை கட்டாதே. என் தங்கச்சி பிள்ளையா இருந்தாலும் உன்னை கொல்லாம விடமாட்டேன். என் பக்கத்தில் இருந்தாலும் சரி உன்னை கொன்றே தீரும். பகவான் கிருஷ்ணன் கங்கணத்தை கட்டி கொண்டே இருக்கவா பாண்டவரை ராஜாக்களும் அம்பாள் தருவதா தேவியமாக குறையில்லாமல் இந்திர வருஷத்திலே வாழ்ந்து வருவடியான வெளியிலே அந்த இந்திர வருஷத்துல ஆனந்தமா சந்தோஷமா வாழப்படுகிற பாண்டவார் எல்லாம் இவர்கள் எல்லோரும் ஆனந்தமாகவும் இன்பமாக வாழ்ந்து வருவடியான வெளியிலே அர்ஜுனுடைய மனைவிமார்கள் ஒருவராய் இருவரா நமக்கு எத்தனை மனைவிமார்கள் சூழ அந்த அர்ஜுனுடன் வாழ்ந்து கொண்டு வந்தார் அல்லவா. எல்லாம் வனபூஜை செய்ய வேண்டும் என்று யாரா போனா வனபூஜை காட்டில் போய் செய்வான். வனபூஜை செய்ய வேண்டும் என்று காண்டாவனம் நோக்கி செல்லும்படியான வேளையில அந்த காண்டாவனத்தில் அக்னி பகவான் ஓடி வருகிறார். அந்த அக்னி பகவானோ ஓடி வந்து அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சொல்லிட்டு அக்னி பகவான் ஓடி வந்தாங்க. நெருப்பு அந்த அக்னி பகவான் ஓடி வந்து கேட்கவும் அர்ஜுனுடைய மனைவிமார்கள் 7 பேர் பார்த்தார். உங்களுக்கு நான் என்னன்னா உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்கவும் அர்ஜுனுக்கு 8 பொண்டாட்டி 1 2 கிடையாது. கடைசியா அர்ஜுனன் தவம் இருந்து தவசு பாசுபதாஸ்திரம் பெற போனான். கடைசியா மின்னல் ஒளி கல்யாணம் பண்ணிட்டு வரும். 8 பொண்டாட்டி 1 2 கிடையாது அர்ஜுனுக்கு. அதை போன்று இத்தனை தினத்தில் இத்தனை மனைவி கல்யாணம் பண்ணியிருந்ததால் அந்த அம்மா வனபூஜை செய்யறதுக்காக போன காண்டாவனத்தில் காட்டில் சென்று வனபூஜை செய்து விட்டு வருவார்கள். வனபூஜை செய்து வருமடையான வெளியிலே அக்னி பகவானோ ஓடி வந்து அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது உன்னுடைய கணவனாக இருக்கபடியான அர்ஜுனன் ஒருவனால் மட்டும்தான் முடியும்னு சொன்னான். அந்த அம்மா எல்லாம் பார்த்த அர்ஜுனனை வருமானடைக்குமா. அர்ஜுனா இன்று தினத்திலே அந்தணர்களும் பிராமணரும் சொல்லுவார் ஐயரெல்லாம் யாகம் வளர்த்துவார். அந்த யாகம் வளர்த்துபடியான நிலையில ஆகுதியாக நெய்யை ஊற்றுவார். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம், சிவபெருமானை உனக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு நெய்யை ஊற்றுவார். ஒவ்வொரு இறைவனுடைய தேவனுடைய பேரை சொல்லும்போது அவ்வாறு கூறும்போது அந்த பிறகுலாம் சொல்லுவார். ஆலமரம், அரசமரம், மன்னிய மரம், நாகூரிஞ்சி என்று சொல்லும்படியான ஒவ்வொரு பொருள்லாம் சொல்லுவார். எருக்குங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எருக்குங்குச்சி கூட யாகத்தில் போடக்கூடியதுதான். அதை போன்று சிறந்ததொரு முறையில் அந்த பொருள்லாம் யாகத்தில் போடுறப்ப நெய்யை ஊற்றுவார். அந்த நெய்யை ஊற்றும் போது அந்த காஞ்ச பிறகுலாம் அவளுக்கு எளிதாக எரியாது, பொறுமையாக நின்று நிதானமாக எரியும். யாகம் முடிகிறப்ப நாம் என்ன பண்ணுவோம், ஆகுதி கொடுத்துட்டு முடிச்சோம். அது முழுசா எரியுதா எரிஞ்சு முடிகிறதா என்று பார்க்க மாட்டோம். அந்த நெய்யெல்லாம் அக்னி பகவான் மீது எல்லாம் ஒட்டிடும். நெய் அந்த விறகு முழுமையாக எரிக்க முடியாது அக்னி பகவானால். அந்த விறகெல்லாம் அக்னி பகவானால் எரிக்க முடியாததாலே அந்த நெய்யெல்லாம் அக்னி பகவான் மீது ஒட்டிடுச்சு. அதனால் புண்ண நோய் வந்துருச்சு. அக்னி பகவானுடைய பலம் எல்லாம் குறைஞ்சிருச்சு, எரிய முடியல. தகதகவென்று அவனுடைய முழு வலிமையை காட்ட முடியல. அக்னி பகவானுடைய பலமெல்லாம் குறைபடியான வெளியில் அர்ஜுனா இதோ இருக்கிறதல்லவா காண்டாவனம், இந்த காண்டாவனத்தை நீ தகனமா புரிய வேண்டும். இந்த காண்டாவனம் எரிஞ்சதுன்னா நான் எரிந்து இந்த வரத்தில் வரும்படியான விறகுகள் முழுமையாகவோ விலங்குகள் முழுமையாகவோ எரித்து சாம்பலாக்கிடுவேன். என்னுடைய புண்ண நோய் தீரும் என்று அர்ஜுன கிட்ட போய் அக்னி பகவான் கேட்டான். அர்ஜுன் பார்த்தான், ஐயா உதவி புரிவேன் என்று புறவாம். இந்த வரும்படியான அக்னி பகவான் பார்த்தான், அர்ஜுனா இந்த காண்டாவனம் இருக்கிறது அல்லவா, உன்னுடைய தந்தையாக விளங்கி வரும்படியான இந்திர பகவானுக்கு சொந்தமானதப்பா. அதனால இந்த காண்டாவனத்தை அவ்வளவு எளிதாக உன்னால் தகனமா செய்ய முடியாது என்று அக்னி பகவானோ கூறவோ. அர்ஜுன் பார்த்தான், ஐயா அப்படி என்றால் எப்படி நானோ தகனத்தை முடிப்பேன் என்று கேட்கவும். அக்னி பகவான் பார்த்தான், அப்பா இன்றைய தினத்திலே யாதொரு உரைவன்றும் எல்லாமலாம் பகவான் கிட்ட இருந்து பிரம்மதேவன் இடத்துல இருக்கும்படியானது காண்டிபம் 3 வில்லு இருந்துச்சு. சிவபெருமான இடத்துல சிவதனுஷு, பகவான் இடத்தில் விஷ்ணு தனுஷு,
பிரம்மதேவனிடத்தில் இருக்கபடியான பிரம்மதனுஷு சொல்லுவோம். அதுக்கு காண்டிபம் என்று சொல்லும்படியான பேர் பிரம்மதேவனிடம் இருந்து குறைவொன்றும் இல்லாமல் அந்த பிரம்ம தேவனிடத்திலிருந்து ஒவ்வொருவராக பல பேரிடத்தில் கடந்து அக்னி பகவான் கிட்ட காண்டிபம் இருந்தது. அந்த காண்டிபத்தை யாருடைய குறைவொன்றும் இல்லாமல் அர்ஜுனா இது தேவர்கள் மூவர் அறிவோம் விநாயகாய நமக கேளுமையா ஜனமே ஜெயமகாராஜனே. அந்த அர்ஜுனனுக்கு யாவரு குறைவொன்றும் இல்லாமலும் காண்டிபம் என்று சொல்லும்படியான ஒடியாத வில்லும் அறாத நாணியும் யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் சுவேத வதாகம் என்று சொல்லும்படியான 7 குதிரைகளையும் சீரும் சிறப்புமாக சிறந்ததோர் முறையிலே ரதத்தையும் கொடுத்து அர்ஜுனா இப்பொழுதே செல்ல வேண்டாம், காண்டாவனத்தை தகனம் புரிய வேண்டும் என்று கூறவும் அர்ஜுனனும் காண்டாவனத்தை சுற்றி முதல் சரகுடம் அழைத்தான். ஏன்னா காண்டாவனத்தில் வாழும்படியான பறவைகளோ பட்சிகளோ மிருகங்களோ காண்டாவனத்தை விடுத்து வெளிவர கூடாது என்று சரகுடனா மதில் சுவர் அந்த சரகுடங்களை முந்தி முதலாக அர்ஜுனன் காண்டிபத்தை வளைத்து முதல் விட்டதான். அந்த சரகுடங்களை முந்தி முதலாக வைத்து அந்த அர்ஜுனன் காண்டிபம் என்றே சொல்லும்படியான வில்லை வளைத்து நானீனை கூட்டி அக்னி பகவானை மனதார நினைத்து கொண்டு அக்னி பானத்தை விடுமடியான வெளியில அந்த காண்டாவனத்திலே நனியடல் அனர்கடவும் யமனிரும் தன் திசை நாட்கள் தோறும் முனியமா நடதிழைத்து முன்மையினால் பரிதாபம் உதைத்ததுன்றும் தனியதொழு தனி நெடுந்து தனிதாவர் மிருகரும் செயலராஜனும் பணியினால் அவ்விடாதனிப்பான் பணிகையினால் பணி செய்வேன் பக்கம் சேர்ந்தானே. அந்த அர்ஜுனன் அக்னி பகவானை எடுத்து அவன் பானத்தை விடும்படியான வெளியிலே காண்டாவனம் தகனமாக தொடங்கும் அடியான வெளியிலே அதில் வாழும்படியான சர்ப்பங்கள் வாசிகி என்று சொல்லும்படியான வல்லாயிரக்கணக்கான தேவலோகத்து சர்ப்பமெல்லாம் தேவலோகம் செல்லவும் பூலோகத்தில் சர்ப்பம்லாம் சொல்லுவாங்க. நல்லப்பாம்பு சாரப்பாம்பு கட்டி விரியது போன்று காட்டிலே வாழும்படியான மிருகங்களும் அந்த இடத்திலே வாழ்ந்து வரும்படியான வெளியிலே அங்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமல் பறவைகளும் பச்சைகளும் பல பல ஆயிரமாக மாண்டு மடியும்படியான வெளியிலே இனியபால் முகந்து ஒழிக்கும் அகுதன இளங்க புரிய நூலும் தனது வெஞ்சுதை கொடுத்தோள் என உறந்தி நீதவஞ்சடை காடும் புனித வெண்புகை மறுக்கரனும் புடைத்த ஆடையுமாகி மனித வேதியர் வடிவு கொண்டு அவரரும் பண்ணிய வனவெனவும் வந்தானே. அந்த தகனமாகப்பட்டது நடைபெறும் வடுமடியான வெளியில இந்திர பகவானுக்கு செய்தியோ தெரிய வரவும் இந்திர பகவான் கோபத்தை அடைந்து அர்ஜுனுடன் சண்டைக்கு வர அந்த அர்ஜுனனும் இந்திர பகவானோடு அமராகிய யுத்தம் புரிந்து வெற்றி அடையவும் இந்திர பகவான் ஆனந்தத்தை அடைகிறார். ஏன்னா ஒரு புலி 8 அடி வாயுமானால் புலி விட்டு 16 அடி வாயு சொல்வார். இந்திர பகவானுடைய அருளாலய அர்ஜுனன் சரணமாக பிறந்தான் என்று இந்திர பகவான் ஆனந்தத்தை அடைந்து அர்ஜுனனுக்கு வரம் கொடுத்து செல்லவா காண்டாவனம் தகனம் நடைபெறும்படியான வெளியிலே அந்த காண்டாவனத்திலிருந்து 5 சிட்டுக்குருவிகள் மட்டும் தப்பி பிடிக்கும். ஏன்னா அக்னி பகவானிடத்தில் முன் ஜென்மத்தில் பட்ட வரம். அந்த வரத்தின் பயனாக 5 சிட்டுக்குருவிகளும் பறந்து செல்லவோ மயன் என்று சொல்லும்படியான மாயாவி பகவான் கிட்ட வந்து சரணாகதியான கிருஷ்ணா என்னை நீயே வாதே காக்க வேண்டுமென்று மயன் என்று சொல்லும்படியான மாயாவி ஓடி வந்து சிக்கி கொள்ளவோ பகவா கிருஷ்ண பக்த அர்ஜுனா இந்த மயனை உயிரோடு விட வேண்டும் என்று கேட்கவா அர்ஜுன மயன் உயிரோடு விட்டுறான். 5 சாரங்க பட்சிகள்
மயன் என்று சொல்லும்படியான ஒரு வீரனையும் விடுதலை செய்யும்படியான வெளியிலே அர்ஜுன பானத்திற்கிட்டே இருக்கான். அந்த காண்டாவனத்திலே ஒரு சர்ப்பத்தினுடைய வாயிலே அஸ்வசேனன் என்று சொல்லும்படியான சர்ப்பம் இருக்கவா. அந்த சர்ப்பமாகப்பட்டது தன்னுடைய குட்டியா இருந்து அஸ்வசேனன் என்று சொல்லும்படியான சர்ப்பம். அந்த சர்ப்பம் தன்னுடைய வாய் அந்த தாயினுடைய வாயில இருந்துச்சு, அணைத்து வச்சிருச்சு. அர்ஜுனன் பானத்தை விடும்படியான வெளியிலே அந்த தாயினுடைய சிரமாகப்பட்டது அறுத்து கொண்டு காண்டாவனத்தை விடுத்து வெளியில வந்து விழுந்துருச்சு. அந்த தலையில் இருந்த அஸ்வசேனன் என்று சொல்லும்படியான சர்ப்பமாகப்பட்டது அர்ஜுனனுக்கு எதிரியார் கர்ணன் அல்லவா என்று கர்ணனிடத்திலே அஸ்வசேனன் என்று சொல்லும்படியான சர்ப்பம் சென்று ஒரு நாளைக்கு 100 குடம் பால் ஊற்றி வளர்க்கிறான கர்ணன். அந்த அஸ்வசேனன் என்று சொல்லும்படியான சர்ப்பத்தை நாகாஸ்திரமாக அர்ஜுனன் மீது விட வேண்டும் என்று அவன் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கவாம். மற்ற எல்லா உயிரினங்களும் காடுகளும் விடுமையாக காண்டாவனம் தகனம் முடிந்து முடிக்கவாம். அக்னி பகவானுடைய உண்ண நோயோ நீங்கி என்பிரா புகழ்வதும் ஈரிடம் புவனமாக எம்பிரானே அருந்திய எண்ணாதன் பசிவாதனிய காண்டாவனத்தினில் சாராசரம் உள்ளவை அனைத்துமாக பண்புடன் அருந்தி உதிரமும் குளிர்ந்தான் மன்னியதரும் வடிவமாக குளிர்ந்தான் அன்புடை இருவர்க்கும் ஆசியும் புகன்றல் போய் துறக்கமென அடைந்தானே. அக்னி பகவானோ விஜயன் என்று சொல்லும்படியான அர்ஜுனன் இடத்திலிருந்து, அர்ஜுனா இன்றைய தினத்திலே என் மனமா குளிர்ந்தது, என்னுடைய புண்ணோ நோயோ நீங்கியது, சென்று வருவேன் என்று அர்ஜுனன் இடத்திலே அக்னி பகவானோ விடை வரும்படியான வெளியிலே பாண்டவரை ராஜாக்களும் அம்பாள் தர்மதா தேவியமாக ஆனந்தமாகவோ இன்பமாகவோ அவர் இந்திர வருஷத்திலே வாழத் தொடங்கும்படியான நிலையிலே அறிவோ விநாயகாய நமக கேளுமையா தினமே தேவகாராஜனே. அந்த பாண்டவர்களும் அம்பாள் தர்மதா தேவியமாக இந்திர வருஷத்தில் ஆனந்தமாகவும் இன்பமாக வாழத் தொடங்கும்படியான வேளையிலே திருலோகத்தையும் ஒரு நொடியிலே சுற்றி வரும்படியான நாரத மகரிஷி அவர் திருலோகத்தை சுற்றி வரும்படியான வேளையிலே பாண்டவரும் புரிதவம் பயனாகி அவதரித்த வகையின் மேன்மேலோ மூண்டவினை முழுவதும் முனைதோறும் முரண்முறைக்கு முகிலும் காமலாக காண்டவமும் கனல் வயிற்றில் கனதனும் நுகர்வனும் காக்குமாறோ பூண்டருள் எம்பெருமானை போற்றுவோம் எழுபிறப்பு மாற்றுவாரே. பாண்டவரெல்லாம் பகவான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு வர, ஏன்னா பெருமானை மனதார நினைப்போமான எழுபிறப்பையும் மாற்றக்கூடிய ஒருவன் கஷ்டத்திலும் துன்பத்தில் வாழ்ந்து வந்தாலும் சரிதான். ராமா என்று ராமனுடைய நாமத்தை அழைப்போமான யமதர்மனே வர பயப்படுவான். எழுபிறப்பையும் மாற்றும்படியான எம்பெருமானை ஒற்றும்படியாக பாண்டவர்கள் இவராஜாக்களும் அம்பாள் திரௌபதா தேவியுமாக ஆனந்தமாகவும் இன்பமாக வாழ்ந்த வரும்படியான வெளியில அந்த நாரத மகரிஷியோ திருலோகத்தை சுற்றி வந்தார். இந்த திருலோகத்தையும் சுற்றி வரும்படியான வெளியில சமணாபுரி என்பது நரகலோகம் சொல்வார். யமதர்மன் ஆட்சி புரியும்படியான லோகம். அந்த சமணாபுரியின் வழியாக நாரத பகவானோ வரவா பாண்டே மகாராஜனோ பப்பால் பச்சா
தீர்க்கறதுக்காக தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். அந்த பாண்டவகாராஜ பார்த்த ஐயா நாரதரே, என் பிள்ளை பாண்டவரிடத்த போய் ஒரு உண்மையை சொல்றீங்களா, ரகசியத்தை சொல்றீங்களா, நான் கூறும்படியான சொல்லை சொல்லுவீர்களா என்று கேட்கவும் நாரதர் பார்த்தாரப்பா, என்ன சொல்ல போற, உன் பிள்ளையிடத்தில் நான் என்ன கூற வேண்டும் என்று நாரத மகரிஷியோ கேட்கவோ பாண்டு மகாராஜனோ பார்த்தார். ஐயா நாரதரே, இன்றைய தினத்திலே பாண்டவர்கள் ராஜாக்களும் ராஜசுய யாகம் செய்ய வேண்டும். அந்த ராஜசுய யாகம் செய்வாரானால் நான் மோட்சத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவேன் என்று என் பிள்ளையிடத்தில் கூற வேண்டும் என்று நாரத மகரிஷியோ கூறுவோம். நாரத மகரிஷி பார்த்தாரப்பா, கவலைப்படாத, உன் பிள்ளைகளிடத்தில் என்று கூறுவேன் என்று அந்த நாரத மகரிஷியோ தம்பியருள் நால்வருடன் தனது உள்முடியோடும் தானும் எனையனவோ அம்புவின் மலரரும் முனிவரும் அனைவரும் சூழ்தக இருதரும் அமையும் தன்னில் தும்பர நாரதர் என்னும் இருவரில் நாரதன் தோன்ற பைம்பொன்னினால் துயரும் போய் பணி நிறைஞ்சி எஞ்சேன் பாண்டு மைந்தன் என்றாரே. அந்த நாரதர் ஒருவனு சொல்றாரப்பா, பாண்டவர்களே, நீங்கள் பாண்டவரை ராஜாக்களும் குறையில்லாமல் ராஜசூய யாகம் செய்யணும். உங்களுடைய தந்தை சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்று நாரத மகரிஷி கூறிவிட்டு செல்லவும் பாண்டவரெல்லாம் பார்த்தார். என்னடா நாரதர் வந்தாரு சொல்லிட்டு போயிட்டார். ராஜசூய யாகம் என்பது எப்படி செய்வது என்றும் தெரியாது. நாம் என்ன செய்வதென்று நினைத்து கொண்டு இருக்கவும் பாண்டவரெல்லாம் நன்மை என்றாலும் தீமை என்றாலும் பகவான் கட்சினை மனதார நினைப்பவர்கள் அல்லவா. அதனால பாண்டவர்கள் நினைச்சார், நம்ம மாம கிருஷ்ணன் இருக்கான், நம்ம மாம கிருஷ்ணன் வருவானானா நம்மால் ராஜசூய யாகம் செய்ய முடியும் என்று பாண்டவர்கள் ஐவராஜாக்களிலே அந்த தர்மமகாராஜன் என தர்மன் கூல இளையோர்கள் தனித்து நின்று இறஞ்சல் நீல கனைத்தனையும் திருமேனியும் கண்ணன்தான் மனவரும் கண்ணில் நோக்க மனத்தினால் அழுகு அணுகாதோ மாதவன் தேர்வுதிக்கணும் இம்மடா கூடோ தனத்தின் மிக குபேரன் எழில் அளவையனோ இதழென சாற்றினானே. பகவான கூட்டு பாண்டவாரெல்லாம் கேட்கிற, கிருஷ்ணா, எங்களுடைய தந்தை பாண்டவகாராஜனோ மோட்சத்தை அடைய வேண்டுமானால் பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் ராஜசூய யாகம் செய்ய வேண்டுமே. நாங்கள் எப்படி செய்வது மாமா, எனக்கு துணையாரு ராஜசூய யாகம் பண்ணுடா சொல்லிட்டு பகவான் கிட்ட பாண்டவாரெல்லாம் கேட்கிறேன். கிருஷ்ணன் பார்த்தா, ஏண்டாரு பாண்டவர்களே, ராஜசூய யாகம் என்பது அவ்வளவு வெளிவா பண்ண முடியுமா? இன்னமோ வரவங்க போறலாம் பஸ்ல ஏறி போயிடலாம், கையில 10 ரூபா காசு இருந்துன்னா பஸ்ல ஏறி நாம மட்டும் போற இடத்துக்கு நான் போயிடலான்றத போல நீங்க என்னமோ அழைச்சு கிருஷ்ணா ராஜசூய யாகம் பண்ணணும் வாடா பண்ணுடா சொல்றீங்களே, நியாயமாடா கேட்டான் பகவான். பாண்டவர்லாம் பார்த்தா, மாமா என்ன சொல்ற, ஏன் உன்னால ராஜசூய யாகம் செய்ய முடியாதா? பாண்டவர்களே, ராஜசூய யாகம் என்பது தங்கு தடையில்லாமல் நடக்க வேண்டும். யாராயிலும் ஒரே ஒரு தடை சொன்னா போதும். பாண்டவா 56 தேசங்களும் திக்விஜயம் போனா 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னர்கள் அனுமதி கொடுக்கணும் முதல்ல. இரண்டாவதா, அந்த நாட்டில் இருக்கும்படியான செல்வ வளங்களை பெற்று வர கப்பமாக பெற்று வர வேண்டும். கப்பமாக பெற்று வருவாய். ஆனால் அந்த நாட்டில் இருக்கும்படியான சிறந்ததா ஒரு பொருள் இருக்கும். எல்லாம் சொல்லுவா, திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிரதம் என்று சொல்வதை போன்று அந்த நகரில் சிறந்ததோர் பொருள் எதுவோ அந்த சிறந்த பொருளை பெற்று வர வேண்டும். அதை போன்று பெற்று வந்தாலும் சரி அப்பா, அறுசுவை உணவுகளோடு 32 பதார்த்தங்கள் சூழ நீங்கள் அமிர்தங்களையும் ஆகாரங்களை அளிக்க வேண்டும். அது யாராயும் யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது, குறையில்லாம சாப்பாடு போடணும். அந்தணர்களோ பிராமணர்களோ முனிவர்களோ ரிஷிகளோ யாராயிலும் ஓடி வந்து தானம் வேண்டும் என்று கேட்பாரானால் குறையில்லாம தானத்தை கொடுக்கணும்.
இவை போன்று நீங்களோ அளிப்பீர்கள். ஆனால் தாராளமாக ராஜசூய யாகம் செய்ய முடியும். பகவான் சொல்றான். பாண்டவாரெல்லாம் பார்க்கிற கிருஷ்ணா, நாங்கள் எப்படி செய்வது? நீயே எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறுவோம். அப்பா, முதல்ல போய் குபேரங்கிட்ட போய் செல்வத்தை கடன் வாங்கிட்டு வாங்க சொல்றோம். ஏன்னா செல்வம் என்பது முக்கியம். ஒரு வேலை செய்ய போறோம்னா காசு பணம் முக்கியம் அல்லவா? அதே போன்று குபேரன் இடத்திலே செல்ல வேண்டும். குறை ஒன்றும் இல்லாமல் நீ செல்வத்தை பெற்று வர வேண்டும் என்று குபேரங்கிட்ட சொல்றேன். ஏன்னா தனத்தினும் மிக குபேரனும் எழில் அளவை மிக்க இதென சாற்றினானே. குபேரங்கிட்ட போய் முதல்ல காசு பணம் வாங்கிட்டு வா, அதன் பிறகு மற்றவை எல்லாம் நடக்கும் என்று கூறுவோம். பாண்டவர்களே, அர்ஜுனன் சென்று குபேரனிடத்தில் உன்னையும் பொருளையும் கடனாக விற்க வரவா? தர்ம பீம பார்த்தான். மாமா போலாமா? நாங்கள் பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் திக்விஜயம் போலாமா சொல்லிட்டு பீமசேனன் சென்று பகவான் கிருஷ்ணனிடத்திலே கேட்கவோ. பகவான் கிருஷ்ணன் பார்த்தான். ஏண்டா பீமா, நீ சாப்பிடதான் லாய்க்கு இப்ப கரெக்டா நிரூபிச்சுட்ட. மண்டைக்கு கொஞ்சமாவது வேலை கொடுக்கணும், மூளைக்கு சற்றாக யோசிக்கணும். பொறுமையா நின்றுடா, நான் சொல்றத முதல்ல. மாமா என்னப்படி சொல்லிட்ட? பீமா, இன்று தினத்திலேயோ நீயோ 56 தேசம் நோக்கியோ திக்விஜி போக வேண்டாம். ஒரே ஒரு தேசம் நோக்கி நீயோ செல்ல வேண்டாம். குறை ஒன்றும் இல்லாமலோ நீ செல்வாய். ஆனால் அந்த தேசத்திலே 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னாதி மன்னர்கள், மகுட வத்தனர்கள், படை மன்னர், கொடி மன்னர் என்று சொல்லும்படியான எல்லாரும் இருக்கா. மாமா என்ன சொல்ற? எதனா விசேஷமா? எல்லோரும் ஓரிடத்தில் இருக்கிறாய் என்று கூறுகிறாயே, என்ன காரணம் மாமா என்று அந்த பீமசேனனோ கேட்கும்படியான வெளியிலே பகவான் கிருஷ்ணன், அப்பா சராசந்தன் இருக்கிறான் அல்லவா தெரியுமா? அந்த கிரிதிராபுரி பட்டணத்திலே அந்த சராசந்தன் யாதொரு குறைவொன்றும் இல்லாமலோ 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னாதி மன்னர்கள், மகுட வத்தனர்கள், படை மன்னர், கொடி மன்னர் என்று சொல்லும்படியான எல்லாரையும் சிறைபிடித்து அந்த சராசந்தனோ வைத்திருக்கிறான். அப்பா, அந்த சராசந்தனோ தன்னுடைய குலதெய்வமா இருக்கும்படியான சரதேவி, அந்த சரதேவிக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று 100 மன்னர்களை பலி கொடுப்பதற்காக தயாரா வச்சுட்டு இருக்கா. அதனால இன்றைய தினத்திலே நாம அந்த கிரிதிராபுரி பட்டணம் என்று சொல்லும்படியான சராசந்தனுடைய நாடு நோக்கி செல்வோம். ஆனால் நம்மை அந்த சராசந்தன் கொண்டு விடுவான் என்று கூறுவோம். பீமா பார்த்தா, மாமா உன்னால சராசந்தனை கொள்ள முடியாதா? பீமா, அந்த சராசந்தன் என்பவன் யார் என்று தெரியுமா? என்னுடைய தாய்மாமன் கம்சனுக்கு பெண் கொடுத்தவன். அப்ப அந்த அம்மா கம்சனுடைய மனைவி இப்ப அந்த சராசந்தனோடு இருக்கிறார். தன் மகள் தாலியரித்த தன்னுடைய வீட்டில் இருப்பதை அந்த சராசந்தன் பொறுத்து கொள்ள முடியாமலோ பல முறை என்னை கொள்றதுக்காக வந்தான். அந்த சராசந்தனுடைய பலத்தை வெற்றி பயந்து அஞ்சி நடுங்கி இந்த சங்கு துவாரிகை இருக்கிறது அல்லவா, அந்த சங்கு துவாரிகளை சென்று நானோ ஒழிந்து கொள்வேன் என்று பகவான் கிருஷ்ணனோ கூறும்படியான வேலையில பாண்டவார் எல்லாம் பார்த்தா. மாமா எப்படி மாமா ஜெயந்திரன்? பீமா, நீ ஒரு அந்தரனாகவோ நான் ஒரு அந்தரனாகவோ அர்ஜுனன் ஒரு அந்தரன் உருவத்தை தரிக்க வேண்டும். தரிக்கும்படியான வெளியிலே பீமா நீ சென்றே சராசந்தனிடத்திலே யுத்த பிச்சையும் யுத்த தானமும் கேட்க வேண்டும். யுத்த தானம் கேட்டா தானத்தை கொடுத்து முடித்தால்தான் கடவுளை வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது என்று 3வரும் அந்தணன் உருவத்தை தரித்த சராசந்தனுடைய ராஜ்யம் செல்லும்படியான வெளியிலே வாயுபடியில பெரிய ஒரு டமார். பீமா பார்த்தா, மாமா கிருஷ்ணா இதுல பெருசா டமாரம் இருக்கு, என்ன மாமா கேட்டான். பீமா, இந்த டமாரம் இருக்கிறது அல்லவா சராசந்தனை யுத்தத்திற்கு அடைக்கக்கூடிய இந்த டமாரத்தை கரத்தினால் குத்துவாய். ஆனால் இந்த சத்தமோ சராசந்தனுடைய செவியில் கேட்குமான அவனை கொல்லாம விட மாட்டான்.
பீமன் ஒட்டநடையமாக ஓடி சென்று கோபத்தின் ஆலயம் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தினாலும் அந்த டமாரத்தில் குத்தும்படியான வேலையிலே அந்த டமாரமாகப்பட்டது கிழிந்து விடுதான். பகவான் கிருஷ்ணன் பார்த்தான், சராசந்த பீமனுடைய கருத்தில் மாட்டுபடிய போறான். ஏன்னா அந்த டமாரத்தை எவன் ஒருவன் கிழிப்பானோ அவனுடைய கரத்தினாலே அந்த சராசந்தன் மாண்டு மடிய வேண்டும் என்று விதி. அதன்படி இன்றைய தினத்தில பீமசேனன் சென்று யுத்த வெற்றியோ கேட்கவோ சராசந்தன் தன்னுடைய மகனாக இருக்கும்படியான சகதேவனை வருமான் அழைத்து அந்த மரகத ராஜ்யத்திற்கு மன்னனாக முடிச்சுட்டான். மகனே சகதேவா, எதிர்காலத்தில் இந்த கிருஷ்ணனையோ பாண்டவாரையோ விடுவிக்க வேண்டாம், பகையாக நினைக்க வேண்டாம் என்று சகதேவனுக்கு முடியினை சூட்டி பீமனும் சராசந்தனமாக இருவரும் அமராகிய யுத்தம் புரியவோ பீம சராசந்தன் இரண்டாக கிழிச்சு தூக்கி போட்டுறோம். பீம பார்த்தா, மாமா சராசந்தன் மாண்டு முடிந்தான் என்று கூறுவோம். பகவான் கிருஷ்ணனோ பார்த்தார், பீமா சராசந்தன் மாண்டு மடிந்தானா இல்லையா என்று நீயே திரும்பி பாடுடான். இவன் பார்க்கும்போது சராசந்தனுடைய இரண்டு உடல்களும் ஒன்றாக சேர்ந்து உயிரோடு எழுந்து நிற்கவா. பீம பார்த்தா, மாமா சராசந்தன் உயிரோடு இருக்கான். பீமனும் சராசந்தனுமாக என்று சொன்ன செய்யறான். மார்பு மார்போடும் சென்னி சென்னியோடும் கரம் கரத்தோடும் தாக்கிய இடி எனவோ அடிக்குமடியான அடியாகப்பட்டது இடி முழங்கினால் எப்படி இருக்குமோ அதை போன்று இருவரும் சண்டையையும் யுத்தத்தையும் புரியவோ பீமன் மீண்டும் சராசந்தனை இரண்டாக இடிச்சு போறான். மீண்டும் ஒரு உடலாகப்பட்டு ஒன்றாக சேர்ந்து பகவான் கிருஷ்ண பார்த்த பீமன் சொற்படுவதே ஒன்றே தெரிகிறதே என்றே பீமனிடத்தே ஒரு தற்பை பிள்ளை எடுத்து இரண்டாக பிரித்து வலதே புறமிருப்பதை இடதே புறமாகவோ இடதே புறமாக இருப்பதை வடதே புறமாக போடவோ அந்த சராசந்தனாகப்பட்டவன் பீமனும் சராசந்தனும் யுத்தத்தை புரிந்து நம்மாமன் கிருஷ்ணன் செய்ய சொல்லிட்டு அந்த சராசந்தனை பீமன் இரண்டாக இடித்து உடலை மாறி போடும்படியான வெளியிலே அந்த சராசந்தன் பீமனுடைய கரத்தினாலே தந்தை மொழி தனையனும் சற்று முன்னகன்ற பின் தம்பியானோ இந்திரனும் தன் மனதால் எனையும் ஈண்டு ஆகிவென எண்ணில் கூற அந்த நர மேதனமம் ஏற்றியங்கோ அவனிவரை அடையவரும் பஞ்சமரும் பெருஞ்சினை படையனவா சராசந்தனை படுத்தினானே. அந்த சராசந்தனா பீமனுடைய கரத்தினால் மாண்டு மடியான வெளியில பீம பார்த்தா, மாமா இந்த சராசந்தன் எதற்காக மாண்டு மடியவில்லை, அவனுடைய வரலாறை கூற வேண்டும் என்று கூறுவோம். இந்த ராஜ்யத்தை ஆண்டவன் மரகத மகாராஜா. அந்த மரகத மகாராஜாவுக்கு கற்பணி என்று சொல்லும்படியான இரண்டே மனைவிமார்கள் கண்ட கௌசிக முனிவரிடத்திலே ஒரு மாங்கனி பெற்றுட்டு வந்தான். குழந்தை வரப்பொருள் அந்த அம்மா கற்பணி இருவர் இருந்தார் அல்லவா, எவருக்கு கனி கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கவா இருவருக்கும் பாதி கனியை கொடுக்கவா இருவருக்கும் பாதி குழந்தை பிறந்ததப்பா. மூச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. அந்த பாதி குழந்தையாக இருக்கவும் அந்த மரகத மகாராஜா மந்திரி அழைச்சு காட்டிடப்பட சொன்னார். அந்த மந்திரி அந்த இரண்டு குழந்தைகளுக்கு எடுத்து சென்று சரயுக வனத்திலே போடும்படியான வெளியிலே அந்த வனத்துக்கு சொந்தக்காரி சரதே பிணங்களை தென்பக்கூடியவர் நரவாடை வீசுகிறதே என்று சரதேவி வந்து பார்க்கும்படியான வெளியிலே இரண்டு குழந்தைகள் கிடந்தது. அந்த இரண்டே குழந்தைகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும், ஒரே வாயிலே புசிக்க வேண்டும் என்று சரதேவி ஒன்றாக கரம் சேர்க்கவும் அந்த குழந்தை அம்மாவை கூப்பிட்டுச்சு. சரதேவியுடைய அம்சமாக பிறந்ததால் சராசந்தன் என்று சொல்லும்படியான பெயர். அந்த அம்மா சரதேவி பார்த்தது, என்னை அம்மா என்று அழைத்ததாலே உனக்கு மரண ரகசியம் வைப்பேன் என்று. அந்த சராசந்தன் எத்தனை முறை உடல் கழிச்சாலும் மாண்டு விடக்கூடாது, உடலை மாறி ஒன்றாலே மாண்டு வடிய வேண்டும் என்று சரதேவி கொடுத்திருக்கும்படியான வரம். இதுதான் சராசந்தனுடைய மரண ரகசியம் என்று பகவான் கிருஷ்ணன் கூறி
அங்கு இருக்கும்படியான 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னாதி மன்னர்கள் எல்லோரையும் விடுதலை புரியும்படியான வேளையிலே பாண்டவார் எல்லாம் இந்திரபசுந்தரா பகவான் கிருஷ்ணன் கேட்கிறார், கிருஷ்ணா பாண்டவர்கள் திக்விஜயம் செல்ல வேண்டும், எவரெவர் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்கலாம். கருதற்கும் அரிய நிதி அனைத்தும் கவர்ந்தோர் காட்டை கண்டு வந்து முரச கொடியோன் முண்டேத மொழிந்தோன் முதலா முனிவருமாக அரச குடமும் ஈண்டியார் போரவையினில் கடவர் அரசுகின்றார் வரிவில் குமாரன் மாதிரங்களும் செல்வன் ஏகுவான் வகையென உரைத்தானே. அப்பா, இன்றைய தினத்திலே தர்மமகா ராஜன் ஒருவரை விடுத்து மற்ற 4 பேர் இருக்கின்றீர்கள் அல்லவா? பீமா, நீ கிழக்க திசை நோக்கி செல்ல வேண்டும். அர்ஜுனா, நீ வட திசை நோக்கி செல்ல வேண்டும். நகுலா, நீ மேற்கு திசையாக வா. சகாதேவா, நீ தென் திசை நோக்கியாக 4 திக்விஜயம் செல்ல வேண்டும். நீங்கள் செல்லும்படியான வெளியில 56 தேசத்து மன்னர்கள் இடத்தில கப்பம் பெற வேண்டும், சிறந்த பொருளை பெற வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அனுமதி கொடுக்க மறுத்தால் சண்டை செய்து வெற்றியடைந்து இந்திர வருஷத்துக்கு அடிமையான ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனோ கூறுவோம். குன்றிய சதைதரங்களும் 16 சூளை இறை கொள்ளவோம், நின்று சதைத்து வரும் பலமுனை கூலவும் இறைகளும் கொடிய நிறைகனவோம், துன்றிய சடைமணி நிலாயிடும் காவிகை என்னும் நான் துவங்க தென்திசை படர்ந்த மேவியினான குலனோ நிறுவனம் இளையவன் சென்றானே. அந்த சகாதேவனா வருமடியான வெளியில தமிழ்நாட்டுக்கு சகாதேவன் பாண்டவார்ல முதலில் அர்ஜுனன் தென் திசை வந்தான் தமிழ்நாட்டுக்கு. அதன் பிறகு சகாதேவனா வரவா தமிழ்நாட்டிலிருந்து இலங்காபுரி போகும். இலங்காபுரியில் அனுமதி பெற வேண்டும் அல்லவா? இலங்காபுரியிலே விபீஷ்ணர் ஆட்சியினை செய்து வரும்படியான வெளியிலே வீமனுக்கும் இடும்பிக்கு பிறந்திருக்கும்படியான கடோத்கஜனை அழைச்சானா சகாதேவன். மகனே கடோத்கஜா, இலங்காபுரி சென்று கப்பம் வாங்கிட்டு வாடா சொல்லிட்டு சகாதேவன் அழைச்சோம். ஏன்னா கடல் கடந்து போக முடியாது சகாதேவனா. சகாதேவனுடைய சொல்லை கேட்டு கடோத்கஜனோ ஆகாய மார்க்கமாக வளர்ந்து சென்று இலங்காபுரியில விருஷ்ணார்கிட்ட அனுமதி கேட்கிறாப்பா, ஆண்டவார் தாராளமா ராஜசேயாகம் செய்யலாம் என்று அனுமதியை கொடுக்கவா. ஐயா, உங்களுடைய தேசத்தில் சிறந்த பொருள் எதுவென்று அந்த கடோ கஜனோ கேட்கும்படியான வெளியில அங்கு வரும்படியான பகவானுடைய ஸ்ரீராம் இலங்காபுரியை ஆண்டு வரும்படியான விபீஷண மகாராஜா பார்த்தார். கடோத்கஜா, எங்களுடைய இலங்காபுரியில் சிறந்தது பனைமரம் சொல்லிட்டு. கடோத்கஜா பார்த்தா, ஐயா பனைமரம் தானே கிடைக்காது, வாய்க்கா ஓரம் ஏறி ஓரம் எங்க பார்த்தாலும் பனைமரம் தான் இருக்கு, பனைமரமா அவங்களுடைய ராஜ்யத்தில் சிறந்தது என்று கடோத்கஜா கேட்டார். விபீஷணர் பார்த்த, கடோத்கஜா நீ நினைப்பது ஒன்று சாதாரண பனைமரம் கிடையாது. தங்கத்தால் வேரூண்டிய தங்கத்தால் மனமறந்து தங்கத்தால் இலைவந்து தங்கத்தால் காய் காய்க்கக்கூடிய பனைமரம் எல்லாம் தங்கத்தாலே தங்க பனைமரம் சிறந்தது என்று கூறவும் கடோத்கஜனை எடுத்து போய் காட்டார். கடோத்கஜா வேண்டும் அளவு எடுத்துக்கூடான்ட்டார் விபீஷணர். 7 தங்க மரத்தை பிடிங்கி ஒரு கத்தியா கட்டி தோல் மேல வச்சா கடோத்கஜா. விபீஷணர் பார்த்தார், ஏண்டா கடோத்கஜா, எங்க நாட்டுல வாழும்படியான மக்கள் கூட 7 தங்க மரத்தை தாராளமா பிடிங்க வைப்பா, அந்த அளவுக்கு பலத்தை பெற்றவன் நீ. அந்த வீமனை காட்டிலும் பலத்தில் சிறந்தவன் சொன்ன 7 மரத்தை பிடுங்குறிய நியாயமானா கேட்டான். கோபத்தை அடைந்த கடோத்கஜன் சென்று 70 தங்கை மனமரங்களை விடுங்கி வைக்கவா அந்த விஷ்ணுபடி வந்தார். ஏண்டா, எங்க ராஜ்யத்தில் வாழும்படியான மந்திரி கூட 70 தங்க மரத்தை முடிப்பான். கோபத்தை அடைந்த கடோத்கஜனோ 700 தங்க மரத்தை முடிக்கணும். ஏண்டா, என்னாலே நானே 7000 தங்க மரம் விடுவேன் என்று சொன்னவா இந்த விபீஷணருடைய ஆணவத்தை உரைக்க வேண்டும் என்று கடோத்கஜன் சென்று 70,000 தங்க மரத்தை பிடுங்கி ஒரு கத்தையாக கட்டி தலை மீதும் வைக்கவோ தோளில் வச்சவன விபீஷணர் பார்த்தார். கடோத்கஜா,
எங்க நாட்டுல கொஞ்சமாவது பனைமரத்தை விட்டுட்டப்போ இதோட செல்ல வேண்டும் என்ற உறவா அந்த விபீஷணரிடத்தில் இருந்து விடைபட்டு அந்த கடோகஜன் சென்று குறைவொன்றும் இல்லாமல் பாண்டவர்கள் இடத்திலே ஒடுக்கமா பாண்டவர் எல்லாம் பார்க்கிறார் 56 தேசத்து மன்னர்களுக்கு நிருபத்தை விடுக்கும்படியான வேலையில 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னர் எல்லாம் வரா. இதுல பகவான் கிருஷ்ணன் செய்து சுற்றனா மயன் என்று சொல்லும்படியான மாயாவி மூலமாக நிலமெல்லாம் நீராக இருப்பது போன்று ஒரு மாயத்தை பண்ணிவிட்டான். நீர் எல்லாம் நிலம் போல இருக்கும். பார்த்தா நிலம் சொட்டு நம்ம நடந்து போகும், தண்ணீரா இருக்கும். தண்ணீர் என்ற இடத்தில் நடந்து போனா அது நீராக நிலமா இருக்கும். அதை போன்று அற்புதமாக மாயமாக ராஜசுய ஏகத்திற்கு அந்த பகவான் கிருஷ்ணனோ ஏற்பாடுகளை செய்யவோ 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னர்கள் எல்லோரும் இந்திர வருஷம் மறுபடியான வேலையில அஸ்தினாபுரத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கா. அஸ்தினாபுரத்திலிருந்து கங்கை மேந்தர் பீஷ்மாச்சாரியா துரியோதனன் துர்ச்சாதன் கர்ணன் சகுனிமாமன் என்று சொல்லும்படியானவர்கள் குந்தமாதேவி எல்லாம் வரும். இவர்கள் எல்லோரும் இந்த வருஷம் வந்தா பகவான் எல்லாருக்கும் பாக பிரிக்கிற வேலையை ஐயா பீஷ்மாச்சாரியாரே இன்று தினத்தில் இதான் வரவேற்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்து விளையாட்சி விடுங்க என்று பீஷ்மாச்சாரியாருக்கு மேல துரியோதனன் பாண்டவர்கள் செய்யும்படியான ராஜசூய யாகத்தில் ஏதாயிலும் தீங்கு நடக்க பாப்பா, அதனால் பொண்ணும் பொருளும் தானம் கொடுக்கிற வேலை துரியோதனன். ஏன்னா பாண்டவாருடைய சொத்துலாம் அழிய வேண்டும் என்று துரியோதனன் நினைப்பான். அதனால் மற்றது ஏதும் யோசிக்க மாட்டான் என்று துரியோதனுக்கும் துர்ச்சாதனுக்கும் தானம் தர்மங்களையும் வரும்படியான அந்தணர்களோ பிராமணர்களோ முனிவர்களோ ரிஷிகளோ அவருக்கு தானத்தை வாரி கொடுக்கிறது துரியோதனன். துரியோதனும் பொன்னியும் பொருளையும் வாரி வாரி மூட்டை முட்டையா கொடுக்குறான். முனிவர் ஓடி வந்து அப்பா 100 ரூபா கொடுறா சொன்னா துரியோதன கிட்ட 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கும். நல்லபடியா வாழுங்க, சந்தோஷமா இருக்கும் என்று துரியோதனன் பொன்னும் பொருளையுமாக வாரி வாரி வழங்கும்படியான வேலையில பாண்டவார் எல்லாம் ஆளுக்கு ஒரு பணி பறிச்சு செய்துட்டு இருக்கா. விதியினால் உயர்ந்த சொல்லால் வியதனம் மேவினாலும் மதிகளால் எதிர்த்த பாண்டு மைந்தர் மதியினால் ஒரு புடை வருக என்று அன்பினால் நிதியுரா சில மொழி செவியினால் அவர் செப்பினாரே. அந்த பாண்டவர்களை ராஜாக்களில தர்ம மகாராஜனும் அம்பாள் தர்மதா தேவியமாக யாக குண்டத்துல வந்து ராஜசுயாக தொடங்குறார். வேதங்களை உயரக்கூடியவர் வேதவியாச பாட்டன். ஒருவரும் ஆளுக்கு ஒரு படியாக செய்து கொண்டு இருக்கவா தர்ம மகாராஜனும் அம்பாள் தர்மதா தேவியமாக ராஜசுயாகம் செய்யபடியான வேலையிலே கலர்வரும் மின்னையும் கணவால் தன்னையும் முனிவரின் மொழிதிடா முகூர்த்தமான பெண் புனைமுடி திருக்குடால் முகம் நானும் இணைவினால் சாத்தினார் என்னோ மாதிரென போச்சிடாரே. அந்த பாண்டவர்களை ராஜாக்குளம் அம்பாள் திரௌபதா தேவியமாக ராஜசூய யாகத்தை யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் வேதவை ஆசிரியர் வேதங்களை உறவோ சிறந்த முறையில் ராஜசூயாகம் பண்றா. துரியோதனுக்கு கோபம் வருது, என்னடா இது, இந்த துரியோதனன் இத்தனை தினமாக பாண்டவர்களுக்கு தீங்குகளை இழைத்து கொண்டு வந்தேன் அல்லவா, பாண்டவர் எல்லாம் இன்றைய தினத்திலே யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் சீரும் சிறப்புமாக ராஜசூய யாகம் செய்தார் அல்லவா. ஏற்பாடு பண்ணுங்க, அது வரைக்கும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதனால இன்றைய தினத்திலே ஆண்டவர்கள் எப்படி இருந்தாலும் ஏதாவது தவறு பண்ணுவார் என்று பொறுமையாகவும் நிதானம் ஆகவாம் அந்த துரியோதனன் பார்த்து கொண்டிருக்கவா பீஷ்மாச்சாரிய பத்திரப்பா தர்ம மகாராஜனே முதல் தாமலம் எவருக்கு அளிப்பீர்கள் என்று கேட்கும் வழியான வெளிய தர்ம மகாராஜ பக்தன் அத்தா என் மாமன் பகவான் கிருஷ்ணன் இருக்கிறார் அல்லவா, பகவானுக்கு தான் முதல் தாமலம் கொடுக்கணும் என்று அம்பாள் தர்மதா தேவியும் தர்ம மகாராஜனும் வெத்தலை பாக்கு பால் பழம் வச்சு எடுத்துட்டு வர அந்த வெத்தலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு கரத்திலே தாம்பலத்தை பிடித்து கொண்டு
தர்ம மகாராஜனோ அந்த அம்மா திரௌபதி பகவானை நோக்கி சென்றார். சாமிக்கு ஜீவாரணம் பணமாகிறார்கள். 100 பொதுமக்கள் அனைவரும் வர வேண்டும். சாமிக்கு ஜீவாரணம் பணமாகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் வர வேண்டும். அறிவோம் விநாயகாய நமக. இன்னும் சற்று நேரத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுக்கு அன்னம் படைத்து தீபாரத்தை காட்ட இருப்பதால் அனைவரும் அம்மனுடைய ஆலயத்திற்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேளுமையா ஜனமே மகாராஜனே. அந்த தர்மமகாராஜனும் அம்பாள் தர்மதா தேவியமாக பகவானை நோக்கி செல்லும்படியான வெளியிலே என்ற போதும் அந்த வேந்தனை இருந்தோர் யாவருக்கும் இடிந்து இருந்து நன்று நான் மறையோரும் சிகாமணி உரைத்த நவினாரும் நல்லூரை என்றார். சென்ற போரும் தோறும் வென்றிர புனையும் தேசியும் பசு சிசுபாலனா கண்டினான் இதயம் கருணினான் பதனமும் கதறின சிவந்த கண்ணனுமாலே. சிசுபாலன் ஓடி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். பூபாலர் அமைத்த ஒப்பு செய்தொருவரும் கலங்காலி வாழ கோபாலாரேர் என்று உறந்தங்கும் அதிர்த்த கொழியனோ காவலி முனையினால் வெங்காமந்திரன கமையேறி தீவார் அடக்க புகழ்விராசிய மன்னன் சிசுபாலன் சொன்னானே. அப்ப சிசுபாலன் பகவானை பத்தி இழிவா பேசுறான். ஏண்டா பாண்டவர்களே, இந்த பகவான் கிருஷ்ணன் ஒரு இடையன் அல்லவா, இவன் ஒரு மடையன் அல்லவா, பெண்ணை திருடுபவன், பெண் மீது ஆசையை ஒழுபவன், இந்த திருட்டு பயனுக்கா பகவானுக்கா முதல் தாமலை கொடுக்கிறார்களா என்று பகவானை இழிவாகவும் தவறவாகவும் பேசிக்கொண்டே வரவும் பகவான் ஒவ்வொரு வட்டமாக எண்ணி வச்சுட்டே வரும். இந்த சிசுபாலன் 6 தப்பு 100 முறைகளில் செய்யும்படி பொறுப்பேன் என்று பகவான் அந்த அம்மா சிசுபாலனுடைய தாய் பகவானுடைய அத்தை குந்தமாதேவியுடைய தங்க. அந்த சிசுபாலன் ஜனனமாக பிறக்கும் போது 4 கரத்தோடு 3 நெற்றியோடு பிறந்தான், 3 கண்ணோடு. அதனால அந்த சிசுபாலன் ஆகாயமணி அசைவு கொடுத்ததுப்பா எவருடைய பாகம் சிசுபாலனுடைய மேனி என்று வருதோ அப்பொழுது 2 கரங்கள் மறைகிறதோ அவருடைய கரத்தால் வாங்க முடிவார். பகவானுடைய கரம் போது சிசுபாலனுடைய 2 கரம் மறைஞ்சிருச்சு, ஒரு கண்ணு மறைஞ்சிருச்சு. அதனால் பகவான் கிட்ட அந்த அம்மா ஒரு வரம் கேட்டா, கிருஷ்ணா என் மகன் சிசுபாலன் 6 தப்பு 100 பிழைகள் செய்யும் வரையிலும் பொறுமையாக காத்தே ரட்சிக்க வேண்டும் என்று வரம் கேட்டதால பெருமாள் ஒன்னொன்னா இருக்கிறான். சிசுபாலை எப்ப 100 தப்பு செய்வான், இவன் கழுத்தை எப்படா அறுக்கலாம்னு சொல்லிட்டு பகவான் ஒவ்வொரு ஒட்டமாக்க எண்ணி வச்சுட்டு இருக்கான். 6 தப்பு 100 பிழைகளும் 106 தவறுகளாக பகவானை பற்றி இழிவாகவும் அவன் தவறுவாக பேசும்படியான வெளியிலே பகவான் கிருஷ்ணன் சுதர்சன சக்கரமாக தாம்பலத்தை விடுமடியான வெளியிலே அந்த சிசுபாலனை நோக்கி அந்த சுதர்சன சக்கரமாக செல்லும்படியான வெளியிலே அது போகும்போது பகவானுடைய வலகரத்தை கரடை கிழிச்சிட்டு அந்த பகவானுடைய கரத்திலிருந்து உதிரம் மறுபடியான வெளியிலே அம்மா திரௌபதி ஒட்ட நடையமாக ஓடி தன்னுடைய ஆடையாக இருக்கும்படியான சேலையை எடுத்து பகவானுடைய கையில் கட்டு போட்டா. சுத்தி நான் உன் கரத்திலிருந்து உதிரம் வரலாமா என்று அந்த அம்மா திரௌபதியினுடைய ஆடை சேலை கழிச்சு பகவானுக்கு கட்டு போட்டான். முன் செய்வாரானால் பின்வழியே சொல்லுவார். நீ நல்லதை விளைப்பாயானால் நல்லதை எடுக்கும். அந்த அம்மா பகவானுக்கு போய் கட்டு போட்டா. எதற்கு அந்த அம்மாவுக்கு உபயோகமானது? அந்த அம்மா திரௌபதி தேவியோ கையிலே கட்டு போடும்படியான வெளியிலே செல்லும்படியான தாம்பரமாகப்பட்டது சுதர்சன சக்கரமாக சுழன்று சுழன்று சென்று சிசுபாலனுடைய சிரத்தை அறுக்கும்படியான வெளியிலே எல்லாரும் பார்க்கிறா. என்னடா இது, சிசுபாலன் மாண்டு மடிந்தானே என்று 56 தேசத்தே மன்னரெல்லாம் பார்க்கவா சிசுபாலன் ஜோதி வடிவாக மாறி பகவான சரணாகதி அடைகிறான். மன்னர் எல்லாம் பார்க்கிற, ஐயா என்ன காரணம்? இந்த சிசுபாலன் ஜோதி வடிவாக பகவான் கிருஷ்ணனை
அவன் சரணாகதி அடைந்தானே என்ன காரணம் என்று கேட்கும்படியான வெளியிலே 56 தேசத்து மன்னர்களுக்கும் சிசுபாலனுடைய வரலாறை கூற வேண்டுமென்ற அதியசத்தீப்பார் இருந்தோர் அனைவரும் ஆடிய தன்னை துதி செய்ய தருமணம் சுதன் முதல் எவரும் தொழுதரும் வந்து இறஞ்சுதார விதியனும் பெருமத வெங்கல திடையினால் வியதமாக முனியோடு துரைப்பான் மதியுடை கடவுளும் விடுமன் முதலாக மன்னவரும் யாவரும் கேட்டாரே. வியாதவியாசம் சொல்றாப்பா, இன்றைய தினத்திலே சிசுபாலன் பகவானுடைய கரத்தால் மாண்டு மடிய வேண்டும் என்று விதி. இந்த சிசுபாலன் முன் பிறவிலே ஜெய விஜயர்கள் துவார பாலகர்களாக ஜனனமாக பிறந்து பகவானுக்கு அந்த வைகுண்டத்திலே பகவான் கிருஷ்ணன் பார்க்கடலில் வள்ளி கொடுபடியான வரையில் வாசப்படியில் காவல் காக்கும்படியான ஜெய விஜயர்கள் என்று சொல்லும்படியான துவார பாலகர். முனிவருடைய சாபத்தால் 1 7 பிறவி பக்தராக பிறக்கும், 3 பிறவி துஷ்டனாக பிறக்கும் என்று குறுபடியான நிலையிலே 3 பிறவியாக துஷ்டனாக பிறப்பேன் என்று முதல் பிறவிலே இரணியாக்கனாக ஜனனமாக பிறந்தார். இரணியாக்கனாக பிறக்கும் முதல் பிறவியிலே முதலாக வராக ரூபம் எடுத்து இரணியாக்கன் கொண்டார். இரணியனை நரசிங்க அவதாரம் எடுத்துக் கொண்டார். அதன் பிறகாக ராவண கும்பகர்ணனாக 2ஆம் பிறவி ராமனாக அவதாரம் எடுத்து பகவானுடைய கரத்தினால் மாண்டமடைந்தார். இப்பொழுது 3ஆவதாக கந்தவர்க்கன் சிசுபால் என்று சொல்லும்படியான பெயரோடு பகவான் கிருஷ்ணனுக்கு எதிரியாக பிறந்து பகவானுடைய கரத்தினால் மாண்டு விடுந்து இப்பொழுது துவாரகை உரிய சென்று பகவான் கிருஷ்ணனுக்கு அந்த துவார பாலகராகவும் ஜெயவிஜயர்களாக சென்று சேர்ந்தார் என்று வரலாறை கூறவாம். 56 தேசத்து மன்னர்கள் எல்லோரும் அவரவரும் அவருடைய ராஜ்யத்தை செல்ல வேண்டும் என்று கிளம்பினார்கள். கேளுமையா ஜனமே ஜெயமகாராஜனே ஆதவனாக விரைந்து வரும்படியான சூரிய பகவானோ மேற்கே திசையிலே மறைந்தால் இதோடு மகாபாரதம் நிறைவடைகிறது. நாளைய தினத்திலே துயிலும் அர்ஜுனனும் பாண்டவர் ராஜாக்களும் 12 வருட வனவாசமும் அர்ஜுனன் சிவபெருமானை குறித்து தவமிருக்கும்படியான பாசுபதாஸ்திர நிகழ்வும் நாளைய தினத்திலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.